கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சங்கீத புத்தகத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தியானம் செய்து இன்றைய செய்திக்கு கடந்து போகிறோம். 34வது சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. 34வது சங்கீதம் 8வது வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த வேத வசனம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சண்டே கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசனத்தை ரொம்ப சிம்பிளாக மனப்பாடமாக சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால இன்னைக்கு அநேக பேர் இந்த வசனத்தை ரொம்ப சின்னதாகவே யோசிப்பாங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தும் ஒரு எழுத்தின் உறுப்பும் சாதாரணமானது அல்ல, அது அசாதாரணமானது, அது ஆழமானது. கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, நல்லவர் கர்த்தர் ஒன்று, நல்லவர் கர்த்தர் 1, 2 நல்லவர், 3 ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, மறுபடியும் இங்க போஜனத்தை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு அதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியை பலப்படுத்துகிறார். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், எதை நம்ம ருசி பார்ப்போம்? போஜனத்தை ருசி பார்ப்போம். நம்ம எப்படி மாம்சத்துல போஜனத்தை நம்ம ருசிக்கிறோமோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ருசியுங்கள், ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் என்றால் அவர் நல்லவர். ஆமென். அவர் யாரு? நல்லவர். நாம் எல்லாரும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆமேனா? கண்டிப்பாக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றது இல்லைனாக்கா, நல்லதை நினைப்பது இல்லை, பிரச்சனையை பத்தியே யோசிப்பாங்க. நீ நல்லதை நினைச்சனா நல்லவர் உனக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்பா அப்படின்னு நீ நினைச்சாதான் அப்போ நீ நல்லா இருக்க முடியும். நீ நல்லா இருக்கணும்னா உனக்கு நன்மைகள் வாய்க்க வேண்டும், நன்மை வரணும் உனக்கு. இந்த பூமியில நாம் எல்லாரும் ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்யறோம்னாக்கா, ஒரு சில காரியங்களை நாம் என்ன பண்றோம், ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில காரியங்களை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேனா? ஒரு சில காரியங்களை என்ன பண்றோம், நன்மையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நன்மை வாய்க்க வேண்டும், நன்மை நமக்கு வந்தால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமேனா? என்ன வாய்க்கணும்? நன்மை வாய்த்தால்தான் நாம் சந்தோஷமா இருக்க முடியும். நல்லா கவனிங்க. முதல்ல நான் நல்லா இருக்கணும். ஆமேனா? நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஓகே, நான் நல்லா இருக்கணும்னா எனக்கு என்ன வாய்க்கணும்? நன்மை வாய்க்கணும். சரி, நன்மை எனக்கு வாய்க்கணும்னா நான் சார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமியில மனுஷன் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் வாழும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அன்புதான் தேவனுக்கு தேவை. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது என்பதே ஒரு மாபெரும் அன்பு, அது மாபெரும் கிருபை. தேவன் நம்ம இடத்துல வைத்திருக்கிற மாபெரும் கிருபை. நல்லா கவனிங்க. நான் நல்லா இருக்கணும்னா எனக்கு என்ன வரணும்? நன்மை வரணும். எனக்கு நன்மை வரணும்னாக்கா யார் மூலமா தான் எனக்கு நன்மை வரும்? நல்லவர்கள் மூலமா தான் நன்மை வரும். ஆமேனா? யார் மூலம் நன்மை வரும்? நல்லவர்கள் மூலமா. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப எனக்கு நன்மை வேணும்னா எங்க அம்மா எனக்கு நல்லவங்களா இருக்கணும், எங்க அப்பா எனக்கு நல்லவரா இருக்கணும், அப்புறம் என் கூட பிறந்தவங்க நல்லவங்களா இருக்கணும், எங்க சிநேகிதர்கள் நல்லவங்களா இருக்கணும். ஏன்னா அவங்க மூலமா தான் எனக்கு நன்மைகள் வரும். ஏதோ ஒரு விதத்தில் நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாகவும் அவர்கள் மூலமாய் நான் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கும். ஆமேனா? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஆக எனக்கு நன்மை வரணும். இந்த பூமியில வாழும் போதும் சரி, இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு விட்டு போகும்போதும் சரி, எனக்கு நல்லவர் கண்டிப்பா ஒருத்தர் வேணும். நல்லவர் மூலமாய் மட்டுமே எனக்கு நன்மை வாய்க்கும். ஆமென். எத்தனை சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுது? எனக்கு ஒரு நல்லவர் இருந்தா தான் அந்த நல்லவர் மூலமா எனக்கு நன்மை வரும். இப்போ எங்க அம்மா நல்லவங்க தான். ஆனா அந்த அம்மா கடைசி வரைக்கும் எனக்கு நல்லவர்களாக இருப்பார்களா? நல்லவர் என் மரணத்தை எங்க அம்மாவால் ஜெயிக்க முடியுமா? எங்க அப்பா எனக்கு நல்லவர் தான், ஆனால் எங்க அப்பா எனக்கு கடைசி வரைக்கும் நல்லவராக இருக்க முடியுமா? நல்லவர் மூலமாகத்தான் நன்மைகள் சேரும். நல்லா கவனிங்க. இதே 34ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம்.
நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நல்லா கவனிக்கணும். எதை விரும்பணும் நீ? எதை விரும்பணும் நீ? நன்மையை நீங்கள் விரும்ப வேண்டும். அந்த நன்மை எது என்றால், அந்த நன்மை எது? நன்மை வந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். அந்த நன்மை நல்லவர்கள் மூலமா தான் வரும். எந்த மனுஷனும் பொய்யனே, எந்த மனுஷனும் நமக்கு பூர்ணமான நன்மையை கொடுக்க முடியாது. நான் நன்மையை விரும்புகிறேன். ஆனால் இந்த நன்மை எனக்கு வந்து சேர்கிறதா? இன்னைக்கு ஏன் நமக்கு மனசெல்லாம் உடையுது? ஏன் நம்ம துக்கப்படுறோம்? ஏன் இன்னைக்கு வேதனைப்படுறோம்? எனக்கு நன்மை வரவில்லை. ஏன் நன்மை வரல? நல்லவர்கள் இல்லை. நமக்கு நன்மை வரலனாலவே அடிக்கி என்ன குற்றங்களை அடிக்கி மற்றவங்களை சாட்டி விட்டுருவோம். ஆமேனா? குற்றங்களை அடிக்கி மற்றவங்களை சாட்டி விட்டுருவோம். அநேக குற்றங்களை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நன்மை வரல. நம்ம நன்மை விரும்புகிறோம். ஆனா எது நமக்கு நன்மைனா, ஜீவனை கண்டடைய வேண்டும். ஆமேனா? என் கண்ணு ஜீவனை காண வேண்டும், மரணத்தை ஜெயங்கொள்ள வேண்டும். அதான் சொல்றேங்க, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற வாஞ்சிக்கிற மனுஷன் யார்? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த நித்திய ஜீவன் மேல தாகமுடைய மனுஷன் யார் அப்படின்னு இப்ப ஆண்டவரங்க கேட்கிறாரு. ஆமென் சொல்லாமா? சரி, இப்ப நமக்கு யார் நல்லவர்னு பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார் என்று சொல்ற. டேஸ்ட் பண்ணணுமா? இப்ப நல்லா கவனிங்களேன். இப்போ நம்ம என்ன செய்வோம்னாக்கா, போஜனமே ஜீவன். போஜனம் நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு மரணம் வந்துவிடும். போஜனம் இல்லைன்னாக்கா நமக்கு மரணம் வந்துவிடும். அப்போ போஜனமே நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஜீவனாக இருக்கிறது. எதை ருசி பார்க்கணும்? போஜனத்தை ருசி பார்க்கணும். போஜனத்தை நம்ம ருசி பார்த்தால் நம்முடைய மரணத்தை ஜெயித்து ஜீவனோடு இருக்கலாம். ஆக போஜனமே நமக்கு ஜீவன். இப்போ உதாரணத்துக்கு சவுல் ராஜா என்ன செய்வார்னா, பெலிஸ்தீர்கள் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு போவார். அப்படி பெலிஸ்தீர்களோடு கூட யுத்தம் பண்ணிங்கன்னு போகும்போது இந்த பெலிஸ்தீர்களோடு கூட நம்ம ஜெயம் கொள்ற வரைக்கும் யாரும் புசிக்கவே கூடாது நீங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. ஜனங்கள் எல்லாம் ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப சோர்ந்து போய் இருப்பாங்க. அப்ப யோனத்தானுக்கு இந்த கட்டளை தெரியாது, சவுல் ராஜா கொடுத்த கட்டளை. உடனே யோனத்தான் என்ன செய்வார்னா, ரொம்ப சோர்ந்து போயிட்டு மறிக்கிற நிலை, கண்ணெல்லாம் இருட்டி அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கே ஒரு காட்டில் ஒரு தேன் கூட்டை பார்த்து அந்த தேன் கூட்டில் கொஞ்சம் எடுத்து அவர் புசித்து அவருடைய கண்கள் தெளிந்தது. அந்த அந்த போஜனத்தை ருசி பார்த்ததும் அந்த தேனை ருசி பார்த்ததும் அவருடைய கண் தெளிந்தது என்று 1 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். என்னது? கொஞ்சம் நான் ருசித்தேன், என் மாம்சத்துக்கு ஒரு ஜீவன் கிடைத்தது. ஆமென். நாம் மகிமையின் தேவனாகிய பரமபிதாவை நாம் தரிசிக்க வேண்டுமானால் தேனை ருசி பார்க்க வேண்டும். அவர்தான் எனக்கு நல்லவர் என்று சொல்லி நாம் ருசி பார்க்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். அவர் மட்டுமே நல்லவர், அவர் மட்டுமே எனக்கு நன்மையை கொடுக்க முடியும். 27ஆம் சங்கீதத்தில் 27ஆம் சங்கீதம் கடைசி வசனம், அந்த வசனத்தை பாருங்களேன். அவர் என்னன்னு நம்பிக்கை வைக்கிறாராம். 27வது சங்கீதம் அதுல 13-14 வாசிக்கிறேன். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய நன்மையை நான் ஜீவனுள்ளோருடைய தேசத்துல காண வேண்டும். ஆமேனா? அப்படின்னா என்ன பண்ணணும்னாக்கா, ஜீவன் எது? ஜீவன் போஜனமே ஜீவன். அப்போ எப்படி மாம்சத்துல நாம போஜனத்தை ருசிக்கிறோமோ, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமென் சொல்லுவோமா? சரி, நம்ம மாம்சத்துல எப்படி போஜனத்தை யோனத்தான் அந்த தேனை எடுத்து ருசித்தார். அந்த தேனை எடுத்து அவர் என்ன செய்தார்னா ருசித்தார், கண்கள் தெளிந்தது. அப்படியானால் நாம் நன்மையை காண வேண்டுமே ஆனால் நமக்கு ஒரு நல்லவர்கள் தேவை. ஆமென் சொல்லுங்க. யார் தேவை?
நல்லவங்க தேவை. நல்லவங்க மட்டும்தான் நமக்கு நன்மை செய்ய முடியும். சரி, இன்னைக்கு அம்மா அப்பா காசு பணம் சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாம் நல்லவங்க தான். இன்னைக்கு அவங்க மூலியமா ஏதோ நம்ம வாங்கிட்டு வந்து இருக்கிறோம், ஏதோ நம்ம நன்மை அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். மனைவி நமக்கு நன்மை செய்கிறாங்க, கணவன் நமக்கு நன்மை செய்கிறாரு, பிள்ளைங்களும் நமக்கு நன்மையாக இருக்கிறாங்க, சொந்த பந்தம் நமக்கு நன்மையாக இருக்கிறாங்க. ஒரு நாள் மறிக்க நேரிடும். அவங்கள நன்மை செய்ய முடியுமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு இந்த நன்மையெல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோமே, இந்த நன்மையெல்லாம் யார் மட்டும்தான் கொடுக்க முடியும்னா நல்லவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த நல்லவர் யார்? இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்னா, நன்மையை பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ பெரிய நன்மை, அவங்க மூலியமாக எனக்கு எவ்வளோ பெரிய நன்மை, அவங்க மூலியமாக எனக்கு எவ்வளோ பெரிய சுகம் கிடைச்சிது அப்படின்லாம் நம்முடைய கண்களை அந்த பொருள்கள் மேலே வைக்கிறோமே தவிர, அது நித்தியமா, அது நிரந்தரமா, அது எனக்கு நல்லதா அப்படின்னு பார்க்கறது இல்லை. அம்மா எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பாங்க, அப்பா எவ்வளோ நாள் உன் நன்மை செய்வார், மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைங்க, உன் சொந்த பந்தம், உன் வேலை, ஒன்று சொல்லவா, எதுவாக இருந்தாலும் தேவ செயல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் நன்மையை காண முடியும். ஆமேனா? எடுத்து வாசிங்க பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. எப்பா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இன்னைக்கு நன்மை அனுபவிச்சிருக்கிறோம்? நம்ம எல்லாம் நன்மை அனுபவிச்சிருக்கிறோம் அம்மா அப்பா மூலமா. ஆமேனா? அம்மா அப்பாவை கொடுத்தது தேவன் தான். சொந்த பந்தங்கள் மூலமாய், நண்பர்கள் மூலமாய் நன்மை அனுபவி. ஆனால் அது போதாதாம், அது நல்லது இல்லையாம். அது நல்லதுதான், தேவன் கொடுத்த நல்லது, அது நல்லவர்கள் அல்ல. ஏனென்றால் நல்லவர் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் எனக்கு நன்மை வேண்டும். எத்தனை பேர் சாகிறதுக்கு ஆசைப்படுறீங்க? யாருமே சாகிறதுக்கு ஆசைப்பட மாட்டோம். நம்மளாம் விரும்பணும், ஜீவனை விரும்பணும். அதான் சொல்லிட்டேன், ஜீவனை விரும்பு. நான் வாழணும் ஆண்டவரே, நான் நித்திய காலமாக வாழணும் ஆண்டவரே, உங்களோடு கூட வாழணும். இந்த நன்மை யார் மட்டும் தான் கொடுக்க முடியும்? இயேசு ராஜா மாத்திரமே கொடுக்க முடியும். ஏனென்றால் அவரே நல்லவர். ஆமென். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம். எப்பா நீ பிழைக்கிறிய உன் புத்தியில? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை பயன்படுத்தி அவங்க அந்த வேலையில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. அதுவும் ஞானம் நல்லது கிடையாது, உனக்கு நல்லது தான். அது மேலே நம்பிக்கை வைக்காத, அதை கொடுத்தவர் மேலே நம்பிக்கை வை. ஆமென். அப்புறம் ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும். உன் பணத்தை வச்சிருக்கிறியே, அது நல்லது தான். ஆனால் அது கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போறது கிடையாது. அது அப்போ நல்லது இல்லை. அப்புறம் தயவு அடைகிறதற்கு வித்துவான்கள் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. இது எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா, நல்ல சமயமும் தேவ செயலும். தேவன் நமக்கு நல்லவராக இருந்தால் மட்டும்தான் இவர்கள் எல்லாம் வாய்க்கும். தேவனை நீ நல்லவர் என்று டேஸ்ட் பண்ணலனா, ருசிக்கலனா, உனக்கு இவைகள் எல்லாம் கசப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு உறவுகளில் கசப்பு. ஏன்னா இந்த உறவு எனக்கு நல்லதுன்னு உறவு மேலே நம்பிக்கை வச்சிடறோம், அது நிலைக்கிறது இல்லை. பணத்தின் நிமித்தம் இன்னைக்கு பயங்கர கசப்பு மனசுக்குள்ள. ஏன்னா இந்த பணம் எனக்கு நன்மை தரும் என்று சொல்லி அதை நம்ம சார்ந்திருக்கிறோம். அந்த பணத்தினால் இன்னைக்கு ஏகப்பட்ட கசப்புகள். ஏனென்றால் தேவ செயல் நமக்கு நடக்க வேண்டும். நீ ருசி பார்க்க வேண்டியதெல்லாம் ஒருத்தரை மாத்தின ருசி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசிக்கணும். அப்படியானால் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு அம்மா மூலமா உனக்கு நன்மை, அப்பா மூலமா உனக்கு நன்மை, கணவன் மூலமா உனக்கு நன்மை, மனைவி மூலமா உனக்கு நன்மை, உன் வேலையின் மூலமாய் உனக்கு நன்மை, பணத்தின் மூலமாய் உனக்கு நன்மை. இவைகள் எல்லாம் கொடுத்தது ஒரே ஒரு நல்லவர். அந்த நல்லவரை நீ டேஸ்ட் பண்ணணும், நீ அவரை ருசிக்கணும், உன் வாழ்க்கையில் நீ அவரை அனுபவிக்கணும். அப்போதான் நீ ஜீவனை காண முடியும். ஆமென். இன்னைக்கு நாம சாப்பிட்ற போஜனம் நமக்கு நல்லது, அது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அந்த போஜனம் நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது, இனிமையாக இருக்குது. ஏன்னா இன்பமாக இருக்கிறது தான் நம்ம புசிப்போம். உண்மையா இல்லையா? இன்பமாக இருக்கும், அந்த போஜனம் இன்பமாக இருக்கும்.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு இன்பமானவர். அவரை ருசிக்க ருசிக்க ருசிக்கத்தான் அவருடைய இன்பம் என்னுடைய ஆத்துமாவில் ஜீவனை உண்டாக்குகிறது. அவர் கடைசி வரைக்கும் எனக்கு நல்லவராக இருக்கிறவர். அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் மட்டும்தான் எனக்கு நன்மை செய்ய முடியும். ஆமேனா? ஒரு நல்லவர். நீ யாரை பார்த்து இந்த பூமி நல்லவர் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர்னா உனக்கு நன்மை செய்யணும். ஆமேன். நல்லவர்னா உனக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்படியானால் இன்னைக்கு யார்கிட்ட போய் நிற்ப எனக்கு உன் ஜீவனுக்காக? நமக்கு புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் கொடுத்ததே அவர் தான். நல்லவர் மட்டும்தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஆக அவர் எனக்கு எப்படிப்பட்டவர் என்பதை முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே நல்லவர். எந்த மனுஷனும் பொய்யனே. ஆமேனா? எந்த மனுஷனும் பொய்யனே. யார் மட்டும்தான் நல்லவர்? கர்த்தர் மட்டும்தான் நல்லவர். சரி, ஏன் அவர் மட்டும் நல்லவர்? இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஆமேனா? இன்பமான சாப்பாடு, இன்பமான போஜனம், நல்லது தான் நாம் புசிப்போம். ஏனென்றால் அதுதான் நமக்கு இன்பமானது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது உனக்கு எவ்வளவு நாளுக்கு இன்பத்தை கொடுக்கும். கர்த்தர் உனக்கு எவ்வளவு பெரிய இன்பமானவர், அவர் உனக்கு எவ்வளவு நல்ல உனக்கு ருசி உள்ளவராக இருக்கிற என்பதை அவரை டேஸ்ட் பண்ணு, அவரை ருசித்து பார் என்று சொல்றார். ஏனென்றால் அவர் மட்டுமே நல்லவர். இந்த நல்லவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? முதல்ல அவர் மட்டுமே நல்லவர். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஏன் அவர் மட்டும் நல்லவர் பார்க்கலாமா? 100ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்களேன். முதலாவது குறிப்பு கர்த்தர் நல்லவர். ஆமேனா? கர்த்தர் மட்டுமே நல்லவர். முதலாவது குறிப்பு நல்லா மைண்ட்ல வச்சுங்க. இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் நம்ம தேவ சமூகத்தில் நல்லா உற்சாகம் அடைய போகிறோம். 100ஆம் சங்கீதத்தில் அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நல்லா கவனிங்க. முதல்ல கண்டுபிடிக்க போறோம். எல்லாம் கவனிங்க. நான் நல்லா இருக்க நான் விரும்புகிறேன். நான் நல்லா இருக்கணும்னா எனக்கு என்ன வரணும்? நன்மை வரணும். நன்மை எனக்கு வரணும்னாக்கா எனக்கு யார் வேணும்? யார் இருக்கணும்? எனக்கு நல்லவர்கள் இருக்கணும். ஆமேனா? எனக்கு கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் என் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நல்லவர் தேவை. ஆமேன். அந்த நல்லவர் மூலமா தான் நன்மை வரணும். இப்போ இங்க வேதம் சொல்லுது கர்த்தர் தான் நல்லவர். ஆமேனா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பு கர்த்தர் தான் நல்லவர், அவர் கிருபை என் மேல் இருக்குது. ஆமேன். சரி, ஏன் அவர் கிருபை இன்னைக்கு நம்ம மேல இருக்குது? தலைமுறை தலைமுறையாக ஏன் அவருடைய கிருபை இருக்குதுன்னா 3ஆவது வசனத்தை வாசிங்க. 100ஆம் சங்கீதம் 3ஆவது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். எல்லாம் கர்த்தர் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நல்லவரால மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். நல்லவர் என்றால் சிருஷ்டிகர் என்று அர்த்தம். ஆமேனா? உண்டாக்கினவர் என்று அர்த்தம். சகலத்தை உண்டாக்குறது யாரு? என்ன உண்டாக்குறது யாரு? என் இயேசு. அப்படின்னா யார் மட்டும்தான் நல்லவர்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டுமே நல்லவர். எத்தனை புரிஞ்சு போச்சு? அந்த நல்லவர் தான் எனக்கு தேவை நன்மைகளை கொடுக்கிறார். என்னை சிருஷ்டித்தவர், என் உருவம் இன்னதென்று அறிந்தவர், என் தாயின் கருவிலே என்னை உருவாக்கினவர், என் உருவம் என்னுடைய அவயவயங்கள் உண்டாகிற நாளை, என் தாயின் கருவிலே என் அவயவயங்கள் உண்டாகிற நாளை அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். அவர் போட்ட திட்டம் என் தாயின் கருவிலே உருவானது. தாய் தகப்பன் மூலமாய் நமக்கு அவர் நன்மை செய்கிறார். நன்மை செய்கிறவர் அவர் மட்டுமே. ஆமேனா? நன்மை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்ப அவர் மட்டும்தான் நல்லவர். ஆமேன். அப்ப நீ யாரை பார்த்தாலும் நல்லவரே. ஆமேனா? நீ எந்த நன்மையை பார்த்தாலும் நல்லவரை பார்க்க நீ கற்றுக்கொள்ளனாக்கா ஒரு டேஸ்ட் நமக்குள்ள வந்துடணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ருசி பார்த்தல் என்பது ஜீவனை உண்டாக்குவது. நமக்குள்ள போஜனத்தை புசிக்கும் ருசி பார்க்கும் போது, போஜனத்தை ருசி பார்க்கும் போது நமக்கு ஜீவன் உண்டாகிறது. நீ இயேசு கிறிஸ்துவை ருசித்தால் உன் உயிர்ல அவர் கலந்துடுறார். ஆமேனா? போஜனத்தை புசித்தா நமக்கு ஜீவன் வருகிறது. இந்த மெய்யான போஜனம் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை என் ஆத்துமா புசித்தால் 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 ஜீவன் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆக என் உயிர்ல கலக்கிறவர் தான் நல்லவர். ஆமேன். என் உயிரில் கலக்கிறவர் தான் நல்லவர். அந்த போஜனம்னா என்னன்னு பலமுறை பார்த்தாச்சு நம்ம. போஜனம் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம். அதை தியானிக்க 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 என் ஆத்துமாவுக்குள்ள ஜீவன் உண்டாகிறது. ஆமேன். அப்ப நல்லவர் அப்படின்னா யாருன்னா, என்னை படைத்த என் சிருஷ்டி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நல்லவர்.
அவர் மட்டும்தான் எனக்கு நன்மைகளை செய்ய முடியும். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவர் மட்டும்தான் எனக்கு நல்லவராக இருக்க முடியும். ஆக முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் கிருபை என் மேல இருக்குது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க போல, யார் தான் நல்லவர் சொல்லுங்க? கர்த்தர் தான் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் அவர் கிருபை என்றும் என் மேல இருக்குது? அவர்தான் சிருஷ்டிகர். ஆமேன். அவர்தான் சர்வ வல்லவர். ஆமேன். அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அப்போ அவர் மூலமா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். 103 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்கும் போது 103 சங்கீதம் 5 வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. அப்ப நன்மை அப்படின்னாவே நித்திய ஜீவன். ஆமேனா? நன்மைனாவே ஜீவன் உண்டாக்குவது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கதை சொன்ன பார்த்து இல்லையா, நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமேன். விரும்பினது, நம்முடைய மனசு எதை விரும்புதோ அந்த நன்மையை விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். அந்த வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 13 தானே, 13:12 வாசிங்க போலாம். நீதிமொழி 13:12 வாசிங்க. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ. ஆமேன். எதை விரும்பணும்? நம்ம ஜீவனை விரும்பு. ஆமேன். ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிறவன் யார், நீடித்த நாட்களை விரும்புகிறவன் யார் என்று சொல்றார். அப்போ விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ நீ நினைக்கிற ஒண்ணு உன் மனசுக்குள்ள, எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இந்த நன்மையெல்லாம் வேணும், எனக்கு வீடு இல்லாமல் இருக்கு, எனக்கு வீடு வேணும், அல்லது எனக்கு பணம் இல்லாமல் இருக்குது, இப்போ அவசரத்துக்கு பணம் வேணும், காத்திருக்கிறோம். அது கிடைக்காம போகும்போது நம்ம மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள ஒரு பயங்கரமான சோகம், இருதயம் உடைகிறது. ஆனால் விரும்பினது, அந்த நன்மை வரும்போது நமக்கு ஜீவனை உண்டாக்குகிறது, ஜீவ விருட்சம் போல் இருக்கிறது. அப்படியானால் இந்த ஜீவனை போஜனம், இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை நீ ருசிச்சா தான் உனக்கு இந்த ஜீவன் உண்டாகும். நீ சாப்பாடை புசிச்சுன்னா இந்த உடம்புக்கு ஜீவன் கிடைக்கும். உன் ஆத்துமாவுக்கு, உன் மனசுக்கு, சொல்லப்போனா உனக்கு, நீ தான் உள்ளான மனுஷன் தான் உண்மையான மனுஷன். இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை நீ ருசிக்கணும். அப்போ அவர் எவ்வளவு பெரிய நல்லவர், அவரால் மட்டும்தான் எனக்கு நன்மை கிடைக்கணும் டேஸ்ட் பண்ண தான் உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் நித்தியமும் ஜீவனும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கும். அவர் நம்மை மரணபரியந்து நடத்துவார். எல்லாம் என்ன சொல்ற, வீடு வரை மனைவி, காடு வரை வீதி வரை பிள்ளைகள், காடு வரை மனைவி, கடைசி வரை யாரோ, அப்படிதான் சொல்லுவாங்க. வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு நல்லவர் தேவை. கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு நல்லவர் தேவை. 48 சங்கீதம் கடைசி வசனத்துல, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். ஆமேன் சொல்லுங்க. அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு இப்ப? ஆமேனா? நம்ம எல்லாம் இந்த பூமிக்குரிய நன்மைகளை டேஸ்ட் பண்றோம், ருசிக்கிறோம், சாப்பாடை ருசிக்கிறோம். இந்த சாப்பாடு ஒரு நாள் எனக்கு பிடிக்கல, இந்த உடம்பு இந்த சாப்பாடை ஏற்றுக்காது, செத்து போயிடுவோம், ஒன்றுமே இருக்காது. நமக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. எந்த நல்லவர்களும், நீ நல்லவன் நினச்சினுக்கிறியே, அது எதுவுமே உனக்கு ஜீவனை கொடுக்க முடியும், உனக்கு நன்மையை கொடுக்க முடியாது. ஆனால் நல்லவராகிய இயேசு கிறிஸ்து, ஏனென்றால் அவர் என்னை சிருஷ்டித்தவர், அவர் மட்டுமே எனக்கு ஜீவனை கொடுக்க முடியும். ஆக இப்போ நான் தெரிஞ்சுக்கிச்சு யார் நல்லவர்னு. ஆமேனா? யார் நல்லவர்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் என் மேலே தயவு வைத்திருக்கிறார். என் நன்மைகள் எல்லாம், எனக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமேன். இதை தான் பேதுரு 1 பேதுரு 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2 வேகமாசி. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், ருசி பார்த்தது, டேஸ்ட் பண்ணது உண்மையானால், ஆமென், சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கபடு, எல்லா புறங்கூறுதல், எல்லா பொறாமை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி ஒழிக்கப்பட்டு போவதாக. ஆமெனா? எல்லாவற்றையும் தூக்கி போட்டு நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். நீங்கள் இதை ருசி, இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இதை டேஸ்ட் பண்ணு. இப்போ நம்ம எதை சாப்பிடுவோம்?
ரொம்ப நல்ல இன்பமாக இருக்குது தான் சாப்பிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி அநேக பேருக்கு அநேக டிஷ் பிடிக்கும், அநேக சாப்பாடு பிடிக்கும். சில பேருக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும், சில பேர் விதவிதமாக நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி என்னென்னமோ வந்துருச்சு, இப்போலாம் ஷவர்மா என்னென்னமோ வந்துருச்சு உள்ள. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது, சாப்பிட்றாங்க. அது அவங்களுக்கு நன்மையை உண்டாக்குறது. என்ன நன்மை? இந்த மாம்சத்தில் நம்ம உயிர் வர்றதுக்கு ஜீவனை கொடுக்குது. எவ்வளவு நாளைக்கு? அது நிரந்தரமா? எந்த நல்லவர் எம்மாம்மா எனக்கு இன்றைக்கி சாப்பிடணும் போல் இருக்குது, ஒரு 100 ரூபா கூட நான் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு வரேன், அம்மா கிட்ட இந்த நன்மையை சாப்பிட்றதுக்கு நல்ல அம்மா கிட்ட நல்ல அப்பா கிட்ட வாங்கின்னு போகிறேன். எவ்வளோ நாளைக்கு? மரண பரியந்தம் உனக்கு ஒரு நல்லவர் தேவை. ஆமேன். மரண பரியந்தம் உனக்கு ஒரு நல்லவர் தேவை. உன் கண்ணு யாரையும் பார்த்துற எந்த மனுஷனும் பொய்யனே, எந்த மனுஷனும் பொய்யனே. ஆக தேவன் நல்லவராக, இயேசு கிறிஸ்து நல்லவராக இருப்பாரே, ஆனால் இந்த நன்மைகளை எல்லாம் எனக்கு வாய்க்க செய்வார். ஆமேன் சொல்லுவோமா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, இன்பமானவைகளை நாம் புசிக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு எவ்வளவு இன்பமானவர்னு நீ இந்த வசனத்தை புசித்த தான் உனக்கு தெரியும். அவரை நீ டேஸ்ட் பண்ணா தான் உனக்கு தெரியும். இந்த நல்லவர் மட்டுமே உனக்கு எல்லா காலத்திலும் நன்மை செய்ய முடியும். வேற யாரையும் நம்பி ஏமாந்துடாத. உன் கண்கள் இன்றைக்கு நல்லவரை மட்டும் நோக்குவதாக. ஆமென் சொல்லுவோமா? என்னை படைத்தவரே. பாருங்க, யாருக்கு நமக்கு அதிகமான உரிமை இருக்குன்னா, நமக்கும் ஏசப்பாக்க மட்டும்தான் அதிகமான உரிமை. என்னை சித்தம் கொண்டவர் அவர், என்னை சிருஷ்டித்தவர் அவர், என்னை உருவாக்கினவர் அவர். என்னை மறக்காமல் எல்லாரும் மறந்துடுவாங்க, எல்லா நல்லவங்களும் மறந்துடுவாங்க, எல்லாம் வாக்கு பண்ணுவாங்க, கையடிச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் நான் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். இப்போ யாராவது செத்து போயிட்டாங்கன்னா, அடா பாவி, என்ன பாதிலே விட்டு போயிட்டியே, உன்னை நம்பி வந்தானே, அப்படித்தானே? உன்னை நம்பி வந்தானே, என்ன பாதிலே விட்டு போயிட்டு, அம்மா அப்பா எல்லாம் நல்லவங்க தான். தேவன் எனக்கு நல்லவர்களாக இருந்தா, ஆமேனா, அவங்க யாரும் கடைசியில் இருக்க முடியாது. எனக்கு ஒரு நல்லவர் வேண்டும். அந்த நல்லவரை மரண பரியந்தம் நடத்த வேண்டும். அந்த நல்லவரை நான் ருசிக்க வேண்டும். ருசித்தல் என்றால் ஜீவன் உண்டாக்குதல். அந்த நல்லவர் என் ஜீவன், அந்த நல்லவர் என் இயேசு கிறிஸ்து, அவர் என் சிருஷ்டி கர்த்தர். எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணியிருக்கிற அவரை? தனிப்பட்ட ரீதியில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் என்னை படைத்தவர், வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர், ஒரு சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நீ நோக்கி பார்த்து இந்த வேத வசனத்தில் அந்த சிருஷ்டி கர்த்தரை நீ டேஸ்ட் பண்ண முடியும். எவ்வளவு இன்பமாக இருப்பார் தெரியுமா? உம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவீராக. உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கும் இன்பமானது. எது இன்பம் என்றால் அவருடைய நேசம். ஆண்டவரே, நீங்க என்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறீர், என்னை எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர், நீர் எவ்வளவு நல்லவர். என்னை சிருஷ்டித்தீரே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அந்த டேஸ்ட் இருக்கணும். எல்லாத்தையும் படைச்சிட்டு என்னை படைத்தீரே உம்மை துதிப்பதற்கு. ஆமேனா? எல்லாத்தையும் படைச்சிட்டு நீரே சர்வ வல்லவர், நீர் கர்த்தர், நீர் நல்லவர். இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்ச எல்லா நன்மையும் ஒரு நல்லவரால் மட்டுமே கொடுக்க முடிந்தது. அந்த நல்லவர் என் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமேன். எத்தனை நாள் புரிஞ்சுக்க முடிஞ்சுது? ஆமேனா? இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தை எடுத்து வாசிங்களேன். மணவாட்டி, சிருஷ்டிகர், நாயகர், சிருஷ்டி மணவாட்டி. அவள் எப்படி பாடுகிறாள்? மணவாட்டி எப்படி பாடணும்? 1வது அதிகாரம், உன்னத பாட்டின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களேன். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு டேஸ்ட் இருக்கணும், எவ்வளவு ருசிக்கிறோம் நாம. இப்போ நான் என் கர்த்தரை ருசிக்கிறேன், என் கர்த்தரை டேஸ்ட் பண்ணுகிறேன், ருசிக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில வந்திருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அவர் நல்லவர்னு. இன்னைக்கு வரைக்கும் நான் நடுத்தரில் நின்னேன். ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் நின்னேன், நன்மையை காணவில்லை. என் மாம்சத்தின்படி நன்மைகள் எல்லாம் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாமல் நான் நடுத்தரில் நின்னேன். எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. நல்லவர் என்னை தேடி வந்தார். ஆமேன். அவர் எனக்கு நன்மை செய்தார். ஆமேன். அந்த டேஸ்ட் இருக்கணும். இதே 1ஆம் அதிகாரம் 1:16 வாசிங்க பார்க்கலாம். நீர் ரூபம் உள்ளவர், நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த மகிமையடைந்த ரூபம் உள்ளவர். என் நேசரே, நீர் இன்பமானவர். ஆமேனா? நீர் எவ்வளவு டேஸ்ட் ஆண்டவரே. நான் உங்களை மட்டுமே நம்புவேன். ஆமேனா? நான் உங்களை மட்டுமே நம்புவேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இப்ப தெரிஞ்சு போச்சு யார் நமக்கு நல்லவர். யார் நமக்கு நல்லவர்?
இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு நல்லவர். ஏனென்றால் அவர்தான் என்னை சிருஷ்டித்தார். அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். அவர் என் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறதுனால அவர் கிருபை எம்எல் எப்படி இருக்குது? தலைமுறையாய் அவர் உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? சரி, அடுத்தது இந்த நல்லவர் என்ன செய்றார்னா, 2ஆம் வசனத்தை கர்த்தர் நல்லவர் என்பதை 119ஆம் சங்கீதம் 68ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 119ஆம் சங்கீதம் 68ஆவது வசனம். இவர் நல்லவர் என்ன செய்றார் நமக்கு? 119:68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அவர் நமக்கு என்ன செய்றாரு? நன்மை செய்றாருன்னு பார்த்துட்டோம். ஆமெனா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல யார் எனக்கு நல்லவர்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே நல்லவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. ஆக இயேசு கிறிஸ்துவே நல்லவர். அவர்தான் சிருஷ்டி கர்த்தர். அந்த சிருஷ்டி கர்த்தர் எனக்கு 2வது என்ன செய்ய? நன்மை செய்கிறார். அவர் மட்டும் நன்மை செய்ய முடியும். ஆமென். அவரை டேஸ்ட் பண்ணணும். அவர் நல்லவர் என்பதை நான் ருசிக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? 3வது எப்படிப்பட்ட நன்மையை அவர் செய்கிறார் தெரியுமா? என் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். 25ஆம் சங்கீதம் நல்லா கவனிங்க பார்க்கலாம். 86ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. 86:5. ஆண்டவரே 86:5 வாசிங்க. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நல்லா கவனிங்க. அவர் எப்படிப்பட்ட நன்மை செய்றார்னா, என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். அவனவன் தன் சுய இச்சையில் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது பாவத்தை கர்ப்பம் தரித்து, பாவமானது மரணத்தை பிறப்பிக்கிறது. நம்ம அனுபவிக்கிற எல்லா துன்பத்துக்கும் நாம தான் காரணம். ஆண்டவரே இன்னைக்கு என் பாவத்தை மன்னித்தரலும். என் இயேசு கிறிஸ்து எனக்கு நல்லவர். ஏனென்றால் அவர் எனக்கு நன்மை செய்கிறார். என்ன நன்மை செய்கிறார்? என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவத்தை அவர் மன்னித்து அவர் நல்லவராக இருந்து என் மேல கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். என் பாவத்தெல்லாம் மன்னித்து எனக்கு நன்மை செய்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நன்மை செய்வாங்க. நமக்கு திடீர்னு கொஞ்சம் மன முருகல் வந்துருச்சுன்னா உடனே அந்த நன்மை அப்படியே கட்டாயிடும். நம்முடைய மனசெல்லாம் உடையும். என்னடா இது, அவங்க நம்பியிருந்தோம், ஆனால் நன்மை செய்யணும்னு எதிர்பார்த்தோம், நமக்கு நன்மை செய்யலையே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே நல்லவர்னு ருசி பார்த்தா மட்டும்தான் எல்லாமே வாய்க்க பண்ணுவார். எல்லாமே வாய்க்கும். தேவ செயல் நமக்கு நடைபெற வேண்டும். ஆக அவர் நமக்கு நல்லவரும் மன்னிக்கிறவரும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 130ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 130ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இல்ல 4ஆம் வசனமா 130:4. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அவர்கிட்ட என்ன உண்டுங்க? என் பாவத்திலே சபை மனுஷன் சொல்ல முடியும். ஆமென். நம்முடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தவர் அவர். ஏன் அவர் என் பாவத்தை சுமந்து தீர்த்தார்? அவர் நல்லவர். ஏன் அவர் நல்லவர்? அவரை என்னை சிருஷ்டித்தவர். ஆமெனா. அவர் மட்டும் தான் என்னை மீட்க முடியும். என் தாயோ, என் தகப்பனோ, என் சொந்த பந்தங்களோ, என் படிப்போ, என் பணமோ, எந்த ஒரு காரியம் என்னை மீட்க முடியாது. அவர் என்னை மன்னிக்கிறவர். என்னை மன்னித்தார். அவர் நல்லவர். இப்போ மறுபடியும் சொல்லுங்க, என் நல்லவர், என் மரண பரியந்தம் என்னை நடத்தக்கூடிய ஒரு நல்லவர் எனக்கு வேணும். எத்தனை பேர் புரிஞ்சு நல்லவர் வேணும்? ஆமெனா. கண்டிப்பா உனக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்லவர் வேண்டும். இந்த உலகத்துல யாருமே கிடையாது. என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நல்லவர் எனக்கு. ஆமெனா. ஏன் அவர் எம்எல்ஏ அவர் எப்படி இருக்கிறாரு? கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஏன் அவர் என் மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறார்? அவரே சர்வ சிருஷ்டிகர். ஆமென். அவரே சர்வ சிருஷ்டி, சர்வத்தையும் உண்டாக்கினவர். அடுத்தது 2வது என்னது சொல்லுங்க? கர்த்தர் நல்லவர். ஏன் அவர் நல்லவர்? அவர் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமெனா. நன்மை தான் எனக்கு மன மகிழ்ச்சி இல்லையா? நன்மை தான் எனக்கு ஜீவனை உண்டாக்குகிறது. ஆக நன்மை எப்படிப்பட்ட நன்மை செய்கிறார்? கர்த்தர் எனக்கு நல்லவர். எப்படிப்பட்ட நன்மை செய்கிறார்? என் பாவங்களை மன்னிக்கிறார். ஆமெனா. சொல்லுங்க, என் பாவங்களை மன்னிக்கிறார். இப்போ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து 4வதாக ஒரு காரியம் செய்கிறார். நாகும் புத்தகம் 1:7 வாசிங்க. நாகும் 1:7. நாகும் 1:7 வாசிங்க பார்க்கலாம். வேகமா வாங்க. நாகும் தீர்க்கதரிசி புத்தகம் 1:7. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புறாங்கன்னு அறிஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர்னு யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணி, அப்பா
ஆண்டவரே தகப்பனே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக மாத்திரமே என் கண்களை ஏறெடுப்பேன். எந்த மனுஷனுக்கு முன்னாக நிற்க முடியாது, எந்த ஒரு பொருளையும் நம்பி போய் நிற்க முடியாது. நான் உங்களை மட்டுமே நம்புறேன். ஏனென்றால் நீங்க நல்லவர். நீங்க நல்லவர்னு சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட போராட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். இந்த அரணான கோட்டை கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தோம். மதில் சூழ்ந்த பட்டணம், அது உள்ள பொக்கிஷம் இருந்தால் தான் அதை மதிலை கட்டி பயங்கரமான அரணான கோட்டைகளை வைப்பார்கள். நமக்கு அவர் அரணான கோட்டை என்றால் அப்போ நாம் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அவருடைய பார்வையில். ஆமேனா? அவருடைய பார்வையில் நம்ம விலையேற பெற்றவர்கள். அவர் நம்மை உருவாக்கினார், அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஆக இங்கே வேதம் என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க. இந்த வேத வசனத்தை தியானிங்க. புதிதாய் பிறந்த குழந்தையை போல இந்த வேத வசனம் மேல நல்ல தாகத்தோடு இருங்க. அப்படி இருப்பீங்கன்னா அவர் எவ்வளவு நல்லவர் ருசித்தன்னா உனக்கு ஒரு ஆபத்து வராது. ஆமென் சொல்லுங்க. எதை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. எப்பேற்பட்ட இக்கட்டு வந்தாலும் உன்னை ஒரு அரணை போல அவர் உன்னை சூழ்ந்து கொள்வார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பட்டணத்தில் நல்ல பொக்கிஷங்கள் இருக்கும், நல்ல போஜனம் இருக்கும், நல்ல திராட்சரசம் இருக்கும், நல்ல வெள்ளியும் பொன்னும் அநேக விளையாட பெற்ற வஸ்திரங்களும் அந்த பட்டணத்தில் இருந்துச்சுனாக்கா அதை சுத்தி அரண் கட்டுவாங்க, மதில் கட்டுவாங்க, நல்ல கோட்டை வாசல்களை வைப்பாங்க, தாழ்பாங்களை வைப்பாங்க, நல்லா பாதுகாப்பாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் மட்டுமே உனக்கு நன்மை செய்கிறவர், நான் மட்டுமே உன்னை காக்கிறவர். ஆமேன். அரணான கோட்டை நான். இதை நீ ருசிக்கணும். நீ ஆண்டவரே, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் எனக்கு நன்மை வராது, உங்ககிட்ட மாத்திரமே எனக்கு நன்மை உண்டு. நீர் மாத்திரமே என் தேவன், நீர் மட்டுமே நல்லவர். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசி 7ஆம் வசனம். அந்த வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? என்ன நம்பணும்? என்னை சிருஷ்டித்த கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, என்னை சிருஷ்டித்த கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்புறம் அவர் எனக்கு நன்மை செய்கிறார். என்ன நன்மை செய்கிறார்? என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நான் அழிந்து போகாதபடிக்கு என்னை அரணான கோட்டையாக காக்கிறார். ஆமென். இந்த பூமியில் என்னை காக்கிறார், எனக்கு நன்மை செய்கிறார், என் ஜீவனை எனக்கு தருகிறார், மரணம் என்னை தொடாதபடிக்கு அவர் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார், துஷ்டன் இனி என் வழியாய் வருவது இல்லை. வாசிங்களா 15ஆம் வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவது இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவாமா? அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான். என் அரணான கோட்டை என் நல்லவர். அப்பா அம்மா காப்பாற்ற முடியுமா? உன் சொந்தமாக காப்பாற்ற கை விரிச்சிட்டு போயிடுவாங்க. நண்பன் போவ, அவனுக்குன்னு ஒரு நெருக்கம் வரும், கை விரிச்சிட்டு போயிடுவான். உனக்கு யாருமே நல்லவங்க இல்லை. எந்த பக்கம் திசை திரும்பினாலும் எல்லாமே உனக்கு ஆகாதவளாக திருப்பாங்க. அப்போதான் நம்ம தற்கொலை பண்ணி செத்து போல முடிவு எடுப்போம். அப்போ நமக்கு ஆண்டவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். காரணம் அவர் நல்லவர். அவரை நல்லா டேஸ்ட் பண்ணணும், அவரை நம்ம நல்லா ருசிக்கணும். இந்த வேத வசனத்தில் அவருடைய மகிமையை நல்லா உணர்ந்தா மாத்திரம்தான் அவர் மட்டுமே நல்லவர். கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு நல்லவர் தேவை. ஏனென்றால் எனக்கு நன்மை வரணும். நான் நன்மையை விரும்புகிறேன், நான் ஜீவனை விரும்புகிறேன். எனக்கு நன்மை வேண்டும், எனக்கு போஜனம் வேண்டும், என் ஆத்மாவுக்கு போஜனம் வேண்டும். அப்போ நன்மையை எனக்கு கொடுக்கணும்னா ஒரு நல்லவர் தேவை. நல்லவர் மட்டும்தான் நன்மையை கொடுக்க முடியும். நல்லவங்க தான் நன்மை செய்வாங்க. உண்மையா இல்லையா? நல்லவங்க மட்டும் நன்மை செய்வாங்க. எல்லாருமே ஒரு நாள் கை விரிச்சிடுவாங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னை காக்கிறதுக்கு ஒரு நல்லவர் இருக்கிறார். அந்த நல்லவர் என்னை சிருஷ்டித்ததுனால அவர் கிருபை தலைமுறைக்கும் இருக்கிறது. அந்த நல்லவர் எனக்கு நன்மை செய்கிறவர். அந்த நல்லவர் என் பாவங்களை மன்னிக்கிறவர். அந்த நல்லவர் எனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறவர். அந்த நல்லவர் 5ஆவதாக அவர் எனக்கு வழியை காண்பிக்கிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 25ஆம் சங்கீதம் 8வது வசனம். 25ஆம் சங்கீதம் 8வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஆமென். அப்புறம் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன வழி? இந்த நம்ம எல்லாரும் இந்த உலகத்தின் வழியாய் பயணம் போய் கொண்டிருக்கிறோம். எந்த திசையில போய்கொண்டிருக்கிறோம்னு தெரியல. நம்ம சேரும் இடம், நம்ம ஒரு பயணம் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு வழியில நம் பயணம் போய்கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு மைண்ட்ல வச்சுன்னு போவோம். நான் இந்த இடத்துல போய் சேர போறேன், இந்த இடத்துல போய் இந்த காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லி டெஸ்டினேஷன்.
we know our destination in our way. நிச்சயமாக நம்முடைய வழியில நாம் எந்த பாதையில எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு தீர்மானம் நமக்கு இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் போயினே இருக்கிறாரு, எங்கெங்க போறீங்கன்னு கேட்குறாங்க, எங்கன்னு தெரியலிங்க அப்படின்னு சொல்றாருன்னா அவர் யார்? அவர் அப்பா பைத்தியம். சரி எப்பா, இந்த பூமியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒரு நாள் உன் வாழ்க்கை இங்கே முடிய போகுது. அந்த முடிகிற நேரத்தில் நீ எங்க இருப்ப? வாட்ஸ் யுவர் டெஸ்டினேஷன்? நீ சேருமிடம் எது? உன்னுடைய லக்கு எது? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்யறார்? ஏன் நல்லவர். இங்க தான் சொல்ற, அவரை மரண பரியந்தம் என்னை நடத்த வல்லமை. டேஸ்ட் பண்ணுங்க, ருசிங்க. நீங்க கர்த்தரை ருசிக்கிறீர்கள் என்றால் உங்க உயிர்ல கலந்து விட்டார். நான் சாப்பிட்ற போஜனம் எனக்கு உயிரை கொடுக்கிறது, என் உயிர்ல கலந்து எனக்கு உயிரை கொடுக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ருசிக்கிறேன் என்றால் என் உயிரில கலந்தவர். அவர் உயிரில கலந்துட்டார்னா வழியை காண்பிப்பார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஆக கர்த்தர் நல்லவராக இருக்கிறவர் எனக்கு வழியை காண்பித்து விட்டு அந்த மகிமையில் நின்று கொண்டு என்னை அழைக்கிறார். அப்படி சிங்காசனம் அமர்ந்து கொண்டு, மகிமையின் சிங்காசனம் அமர்ந்து கொண்டு அவர் என்னை அழைக்கிறார். ஆக இந்த நல்லவர் என் கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு நன்மை வாய்க்கும். ஆமேன். இதுவரைக்கும் நான் அனுபவிச்ச என் பாதுகாப்பு, என் நன்மை எல்லாமே யாரால மட்டும்தான் வந்திருக்குதாப்பா? எத்தனை பேர் இன்னைக்கு புரிஞ்சு போச்சு? புரிஞ்சவங்கெல்லாம் கர்ணத்தை ஆமேன்னு சொல்லாமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நல்லவர் எப்போது உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேனா? நான் என்ன சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட ரீதியில் இவ்வளவு நாள் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ, நல்லவர் உன்னை படைத்தவரால் மட்டும்தான் உனக்கு நன்மை செய்ய முடியும். உன் பலமோ உன் அறிவோ உன் ஞானமோ எதுவுமே வாய்க்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தாம் படைத்த மனிதனை தேடி வந்தார். நன்மை செய்யும்படிக்கு தமது மகிமையெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் வைத்துவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக இந்த பூமியில் வந்தார். அவர் வந்தபோது இஸ்ரவேல் தேசத்தில் அவ்வளவு பெரிய பயங்கரமான கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள் ஏறக்குறைய நம்ம பார்த்தோம். 12 விதமான கூட்டங்கள் அன்றைக்கி ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் 12 விதமான ஒரு ஆவிக்குரிய கூட்டங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை அப்படியே தாறுமாறு அவங்கவுங்க ஒரு வழியில் ஒரு வழியை வச்சுக்கின்னு போயின்னு இருந்தாங்க. இந்த வழியை காண்பிக்கிறதுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ வழியை காண்பிக்கிறதுக்கு, அந்த மகிமையை காண்பிக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆனால் ஒருத்தரும் அவர் ஏற்றுக்கல. அவர் நல்லவர்னு சொல்லலை, அவர் சிருஷ்டிகர்த்தர்னு தெரியல. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை அறியவில்லை. அவர்தான் நல்லவர்னு சொல்லல. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் பேர் சொன்னாங்க அவர் நல்லவர்னு சொல்லி. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7:12. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் எல்லா கரங்களும் சொல்லுங்க. அவர் யாரா? அப்படியானால் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சு போயிருச்சு, இவர்தான் சிருஷ்டி கர்த்தர், இவர்தான் தேவன், இவர் நல்லவர் என்று சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க சொன்னாங்க. சரி, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் நல்ல இயேசு கிறிஸ்துவே எனக்கு நல்லவர்னு? கரங்களை வைத்து சொல்ல முடியுமா? ஆமேனா? அப்படியே கையை மேலே வச்சுங்க பார்க்கலாம். எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தார் அவர் நல்லவர், ஆமேன். எனக்கு எங்கள் அப்பா கொடுத்தார் நல்லவர் அவர், ஆமேன். எனக்கு என் மனைவியை கொடுத்தார், ஆமேன், நல்லவர், ஆமேன். எனக்கு என் கணவனை கொடுத்தார், ஆமேன், நல்லவர், ஆமேன். எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், ஆமேன். எனக்கு போஜனத்தை கொடுத்தார், ஆமேன். எனக்கு நல்ல வேலையை கொடுத்தார், ஆமேன். அவர் நல்லவர், ஆமேனா? ஆமேனா? இப்போ நல்லவருக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? 135ஆம் சங்கீதம் 3ஆவது வசனத்தை வாசிங்க. 135ஆம் சங்கீதம் 3ஆவது வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அது எப்படிப்பட்டது? இன்பமானது, ஸ்வீட்னஸ். ஆமென். இப்போ கூட நம்முடைய அதாவது இன்பமானது இனிப்பு மட்டும் அல்ல, நம்முடைய மனதுக்கு ஒரு குளிர்ச்சி, நம்முடைய மனதுக்கு மன மகிழ்ச்சி, நம்முடைய மனது ஒரு பூரிப்பு. ஆமேனா? இன்பமானது. அவர் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் தனியா என் இயேசு ராஜாவை நான் உணர்ந்திருக்கிறேன், அவரை நான் ருசித்திருக்கிறேன். அவருடைய ருசி, அந்த ஜீவன் என் உயிரில் கலந்திருக்கிறது. என் ஆத்துமா அவரை அண்டிக் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா அவரை ருசிக்கணும்.
அதான் உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் நல்லவரை பார்க்கணும். நான் அனுபவிச்ச எல்லா நன்மைக்கும் காரணம் அவர் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், அவரை பாடி உற்சாகத்தோடு துதித்தவரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த மன உறுதி அந்த உயிர்ல அவர் கலக்கணும் நம்ம விரும்புகிறார். தேவனாகி இயேசு கிறிஸ்து நம்முடைய உயிர்ல கலக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய உயிர்ல அவரை கலக்கணும். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க, கீர்த்தனம் பண்ணுங்கள், பாடி துதியுங்கள், அது இன்பமானது. ஆண்டவரே உம்முடைய நேசம் எவ்வளவு இன்பமானது. என் மேல அன்பு வச்சு எல்லாரும் ஆகாத தள்ளப்பட்ட பிற்பாடும் கூட என்னை சேர்த்து கொண்டு இந்த பூமியில் எனக்கு அரணான கோட்டையா இருக்கிறீரே, எத்தனை பேரை துதிக்க முடியும்? ஆமென் சொல்லுங்க. அவர் தான் நல்லவர், அவர் எனக்காக சிலுவையில் பலியானாரு, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முழு மன நம்பிக்கையோட எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லி நிற்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்காகத்தான் நம்மளை படைச்சார். ஆராதனை பண்ணும்போது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், வேறொரு தேவன் இல்லை, என் தேவனாகி இயேசுவை நான் துதிப்பேன் என்று சொல்லி. வேறொரு கடவுள் கிடையாது, ஆனால் கடவுள் எனக்காக ரத்தம் சிந்தி, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, யான் உயிர்ல கலக்கும்படியாய் அவர் எனக்கு நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவன். எதுக்காக? அவரே சர்வ வல்லவர் என்று சொல்வதற்கு இன்னொரு தெய்வம் அல்ல, இன்னொரு தெய்வம் இல்லை. அவரே சர்வ வல்லவர் சொல்வதற்காக தான் என்னை படைத்தார். ஆமென் சொல்லுவோமா? அவரை நான் துதிப்பேன். காரணம், அவர் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லவராக இருக்கிறார். அவர் இன்றைய வரைக்கும் நன்மை செய்திருக்கிறார். எனக்கு நான் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது கூட எனக்கு நல்லது. அதனால் தான் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? நான் உபத்திரவப்பட்டது கூட எனக்கு நல்லது ஆண்டவரே, அதனால் தான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அவர் நல்லவர் என்பதை தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய வாழ்க்கையில் டேஸ்ட் பண்ணியிருக்கணும். அவர் தெய்வம் மாம்சம் வெளிப்பட்டார். சில பேர் நல்லவர்னு சொன்னாங்க. உனக்கு ஜீவன் உண்டாகணும்னா, உனக்கு ஜீவன் உண்டாகணும், என்கிட்ட வா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவங்களும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்கிட்ட வரமாட்டீங்க. நல்லவர் எனக்கு ஒரு நல்லவர் தேவை, எனக்கு ஒரு நல்லவர் தேவை, எனக்கு நன்மை செய்வதற்கு எனக்கு ஒரு நல்லவர் தேவை. அந்த நல்லவர் எனக்கு கடைசி வரைக்கும் எனக்காக ஜீவிக்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் எருசலேமில் பயணம் மேற்கொண்டார். எருசலேமில் பயணம் மேற்கொண்டிருந்த போது பிறவி குருடனை பார்த்தார். பிறவி குருடன், பிறக்கும் போது அவன் குருடன். இயேசு ராஜாவோட சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா கவனிக்கணும். சரி, இன்னைக்கு கூட நாம் என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு நாம் எல்லாரும் குருடர்களாக இருக்கிறோம். இந்த குருடன் என்ன செய்து கொண்டிருந்தான்? பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இந்த குருடன் பிச்சை எடுத்துன்னு இருந்தான். 2 கண்ணும் தெரியல, பிச்சை எடுக்கிறான். ஐயா, எனக்கு நன்மை வேண்டும், நல்லவரே எனக்கு காசு கொடுங்க. ஆமென். ஐயா, என் கண்ணு 2 குருடு, நல்லவரே எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அழிந்து போகிற மனுஷனை கண்ணில் தெரியவே இல்லை, ஏந்தி கொண்டு இருக்கிறான். அந்த மனுஷன் இருக்கிறான். நாமும் கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை அறியாத குருடர்களாய் இருந்தோம். மனுஷங்கிட்ட போயிட்டு, ஐயா நான் உன்னை சார்ந்திருக்கிறேன், எனக்கு நன்மை செய்யுங்கள் என்று குருடர்களாய் கிடந்தோம். கண்கள் தெரியாமல் குருடனாய் கிடந்தோம். எத்தனை சொல்றது புரிஞ்சுக்க முடியுது? எல்லாரும் நன்மை செய்தாங்க, பாதிலே விட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் போடுவாங்க, ஒரு நாள் போட மாட்டாங்க. ஒரு நாள் சந்தோஷம், கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக உட்காந்து பேசுகிறாங்க, 4 நாள் பேசாமல் இருக்கிறாங்க. அப்பா அம்மாவில் நல்லா உறவு இருக்குது, 1 மாதம் பேசாமல், 1 மாதத்தில் எத்தனையோ வருஷ கணக்காக பேசாத அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன். நிலையில்லாத வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு நன்மையும் எனக்கு 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 கொடுக்கறதுக்கு ஆள் இல்லப்பா அப்படி சொல்லியிருந்தோம். சீஷர்கள் சரியா கேட்டாங்க. ஏனென்றால் பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். எடுத்து வாசிப்பாங்க அந்த வசனம். யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேகமெடுத்து வாசி.
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆமெனா. நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணம் தேவனுடையது. இந்த அண்ட சராசரம் தேவனுடையது. ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வாழ முடியாது. அதனால அவங்க அப்பா அம்மா செய்யற அந்த சாபம், அந்த பாவத்தை அந்த பிள்ளைங்க மேல சாபமாய் வந்து பலிக்கும். ஆக இவன் குருடனாய் பிறந்தது இவன் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவன் இன்னொருத்தரை சார்ந்திருக்கிறான். ஆமென். நானும் கூட குருடனாய் சர்வ வல்லமையுள்ள தேவனை அறியாதவனாய் அழித்து போகிற மனுஷனை சார்ந்து கொண்டு எனக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி, என் தகப்பன் மூலமாக எனக்கு நன்மை வரும், எங்கள் அம்மா மூலமாக நன்மை வரும், மற்றவரை சார்ந்து கொண்டு வாழ்ந்திருந்தேன், குருடனாக இருந்தேன். என்னை படைத்தவரால் மட்டும்தான் எனக்கு நன்மை வரும் என்று தெரியாமல் இருந்தேன். இன்னைக்கு நம்மளை பார்த்தவங்க இப்போ ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஏய் இந்த வீட்டு பக்கமாக போயிடாதீங்க, ஐயோ அந்த வீட்டு பக்கமாக போனீங்கன்னா அங்கே இருக்கிற சாபம் வந்து உங்களை ஒட்டிக்கும், அந்த குடும்பமே அழிஞ்சின்னு இருக்குது, ஒன்று ஒன்றா போய்கின்னு இருக்குது, எல்லாம் அழியுது. ஏசப்பா கிருபையில் நானும் அழிவுக்கு கிட்ட இருந்தேன். என் கர்த்தர் என்னை தேடி வந்தார். நல்லா கவனிங்க எப்பா, நல்லா கவனிங்க. ஆமாம் சீஷர்களே, நீங்கள் சொல்கிறது சத்தியம், சாபந்தான். ஆமென். அவன் ஒரு மனிதனும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது, சாபந்தான். நீங்கள் கேட்டது சரிதான். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவனை படைத்த நான் வந்து விட்டேன். ஹல்லேலூயா. இனி எந்த மனிதனுடைய சாபத்தை பத்தி பேசாத, இவன் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் படைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பார்ப்பாங்க, அது சபிக்கப்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனை, அந்த குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம், ஏன் இவ்வளவு பெரிய துக்கம், அந்த குடும்பம் ஏன் அழிந்து கொண்டிருக்கிறது? அழிதுதான். நியாயப்பிரமாணத்தின்படி அந்த குடும்பம் அழிகிறது தான். ஆனால் இயேசு சொல்றாரு, இவன் செய்த பாவமும் அல்ல, இவர்கள் பிதாக்கள் செய்த பாவமும் அல்ல, இவனில் தேவன் மகிமைப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்து என்னை படைத்த நல்லவர், என்னை தேடி வந்தார், தேவ நாமத்துக்கு மகிமையாக என்று என்னை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 இருந்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 இருந்து வேகம் எடுத்துங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை, என்ன குருடன்? நம்ம பிறக்கும் போதே பாவிகள். ஆமெனா. நாம் பாவம் செய்வதனால் பாவி அல்ல, நாம் பிறக்கும் போதே பாவியா இருக்கிறோம், பிறக்கும் போதே குருடனாய் இருக்கிறோம். தேவனை அறியவில்லை, தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டது இல்லை. குருடர்கள், நம்ம எல்லாரும் குருடர்கள். அண்ட சராசரிப்பட்ட தேவனை காணவில்லை, ஆனால் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தோம் நன்மைக்காக. ஐயா எனக்கு என்ன கொடுங்களேன், அம்மா என்ன கொடு. மாயையை பார்த்து, கண்களிலே காண்கிறதெல்லாம் மாயை, கண்களிலே காண்கிறவைகளை பார்த்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தோம். எவ்வளவு கேவலமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அவன் உலக தோற்றத்துக்கு முன்னே வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வவல்லவர் தேவன், அன்பே உருவான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவன் பாவத்தை தேவன் பார்ப்பதில்லை, இவனுடைய பாவத்தை மீட்பதற்காக, இவனுடைய பாவத்திலிருந்து இவனை மீட்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். உலகம் உன்னை சாபமாய் பார்க்கும், உலகம் உன்னை சபிக்கப்பட்டவனாய் பார்க்கும், உலகம் உன்னை ஒரு மாதிரி உன்னை பார்க்கும். ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த தேவன் அப்படி பார்ப்பது இல்லை. இவன் செஞ்ச பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த சாபமும் அல்ல, இவனில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியா இப்ப நான் வந்திருக்கிறேன். நான் வந்துட்ட சாபத்தை பத்தி பேசாத. ஹல்லேலூயா. ஆமெனா. நீங்க நம்மளாம் என்ன பண்ண தெரியுமா? இன்னைக்கு சபையில் ஒரு கேடு. அவங்க பாரு, இந்த குடும்பம் என்ன சாபம் பாரு, என்ன ஒரு பாவம் பாரு, அதை பார்க்குறோம். ஆனால் ஏசப்பா அதை பார்க்கல. இன்னைக்கும் ஏசப்பா பார்வை நமக்கு வருவதாக. ஆமெனா. ஏசப்பா நீங்க வந்துட்டீங்க, இனிமே எந்த ஒரு மனுஷனுடைய சாபத்தை பத்தி பேசாதீங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். உன்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். உன்னை மீட்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இப்போ இந்த குருடனுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார் என்பதை பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். கரல் தேவன் சொல்லுவாமா, ஏ குருடர்களே, நான் உங்களுக்கு ஒளியா இருக்கிறேன், நான் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறேன். நான் தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. நீங்கள் அத்தனை பேரும் குருடர்கள். ஆதாமின் சந்ததியே, நீங்கள் அத்தனை பேரும் குருடர்கள். ஆனால் உங்களுக்கு ஒளியை காண்பிக்க, ஜீவ ஒளியை காண்பிக்க, ஜீவனை உண்டாக்க, என் பிதாவை காண்பதே உனக்கு ஜீவன், நானே உனக்கு நித்திய ஜீவன். ஆமென். என்னை நீ பார்க்கிற பார்வை, உன் ஆத்துமாவில் ஒரு வெளிச்சம் வரணும், உன் உயிர்ல என் உயிர் கலக்கணும். என்ன நீ டேஸ்ட் பண்ணு, என்ன நீ ருசி, உன் சிந்தனையில் என்னை கொண்டு போ, நான் உனக்கு வெளிச்சத்தை ஒளியை கொடுக்கிறேன் என்று சொல்லி, முதலாவது நல்லவர் என்ன செய்வார்? சிருஷ்டிகர்த்தர், அப்புறம் நன்மை செய்கிறவர், அப்புறம் பாவத்தை மன்னிக்கிறவர், அப்புறம் அரணான கோட்டையா இருக்கிறார், அப்புறம் வழியை தெரியப்படுத்துகிறார். இந்த 5 காரியம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா, நல்லவரே உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென் சொல்லுவோமா? நல்லவரை நாம் துதிப்போம். நல்லவரே இயேசுவே உம் அன்பை பாடுவேன், நன்மை செய்த தேவனே நன்றி சொல்லி துதிப்பேன். ஆமேனா? உற்சாகமா பாடலாமா? இப்போ ஆராதனை முடிச்சுட்டு பாடலாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இவைகளை சொல்லி ஆராசனம், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீர சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களில் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். கையை தட்டி ஹல்லேலூயா! என் சிருஷ்டி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அடே குருடனே, இவன் 40 வயதிற்கு மேற்பட்டவனாய் இருந்தான். இந்த 40 வயதுக்கு மேற்பட்டவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. இவர் எச்சில கீழே துப்பி சேரை உண்டாக்கி அந்த சேரை எடுத்து குருடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு அனுப்புறாரு. இவன் போய் அப்படியே கழுவுறான். கண்கள் தெளிவு ஏற்பட்டவனாய், கண்கள் தெளிந்தவனாய், தேனை புசித்த தேனை உண்ட யோனத்தானுக்கு எப்படி கண்கள் தெளிந்ததோ, அதே போல இந்த குருடனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு போய் சீலோவாம் குளத்தில் கழுவினதும் அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் வந்தான். ஆமேனா? இதில் என்ன தெரியுது? ஏன் அவர் எச்சிலை உமிழ்ந்து சேர் உண்டாக்குனார்? ஆண்டவர் சகலத்தை சிருஷ்டிக்கும் போது வசனம் சொல்லுது, 6 நாள்ல எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. 7ஆவது நாள்ல ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்து பார்க்குறாரு, இன்னும் மனுஷன் உண்டாகலை, இன்னும் மரஞ்செடி கொடி வரல, இன்னும் மரங்கள் உண்டாகலை. ஏன்னா மரத்தை வளர செய்வதற்கு மனுஷன் இன்னும் இல்லை. இதில் ஒரு பயங்கர ரகசியம் இருக்கு. இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். மனுஷனை உண்டாக்கிட்ட பிற்பாடு தான் மரஞ்செடி கொடிலாம் வந்துச்சு. ஆமேனா? என்னங்க மாத்துறீங்க? மாற்றலாம், முதல்ல ரகசியம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இன்னும் மனுஷன் உண்டாகலை. மனுஷன் ஏன் உண்டாகலை? இன்னும் பூமி காஞ்சது, வெட்டாந்தரியாவே இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்னா, மூடுபனியை உண்டாக்கினார். மூடுபனி பூமியை நனைத்தது. உடனே பூமி சேராச்சு. சேரானதும் அந்த சேற்றை, அந்த தண்ணீரையும் நல்ல அந்த மூடு பனியையும் இந்த மண்ணையும் ஒன்னா சேர்த்து கலக்கி மனுஷனை உண்டாக்கினார். ஆமேனா? மனுஷனை உண்டாக்கி ஏதேன் என்கின்ற தோட்டத்தில் வைத்து கட்டளை கொடுக்கிறார். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் கர்த்தராகிய தேவன் உலாவுகிற சத்தம், ஒவ்வொரு நாளும் ஜீவ தண்ணீராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதகம், அந்த போதனை தேவனுக்கும் குமாரனுக்கும் ரகசியமாக அந்த போதனையை கேட்கும்படி தோட்டத்தில் வைத்தார். ஆனால் ஆதாமோ மீறி வந்து விட்டான், குருடனாய் போய்விட்டான். இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்கு எப்பவுமே ஒரு பழக்கம், மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி, ஆமேனா, எச்சிலை துப்பி, இப்போ நம்ம உடம்புல ஓடுகிற இந்த ரத்தத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. பொட்டாசியம், கால்சியம், உடம்புல இருக்கு, நம்ம முழு பாடியிலையும் மெக்னீசியம், அப்புறம் என்ன
ஏகப்பட்ட ஜிங்க் இருக்குது, எல்லாமே அது குறைவு ஏற்பட்டதை எடுத்து சாப்பிட்றோம் நம்ம. அப்போ இப்போ ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த நல்லவரை இவன் ருசிக்கும்படியாய் கர்த்தராகிய தேவன் அவனை தேடி வந்து அதே போல கொடுத்து, சீலோவாம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். சீலோவாம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் ஏதேன் தோட்டம். இப்போ ஆண்டவர் போயிட்டு ஜீவ வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசித்து அந்த தண்ணீர்னால உன்னை கழுவு, அவருடைய வார்த்தையினாலே உன்னை கழுவு, உன் கண்கள் தெளியும். ஆமெனா. அதே போல சேரை உண்டாக்கி கண்ணில் பூசி நீ போயிட்டு அனுப்பப்பட்டவன் என்றால் என் பிதா என்னை அனுப்பினார். 8 வாசிக்க போகலாம். நான் யோவான் சுவிசேஷம் 8:42 வாசிப்பாலாம். 8:42 வேகம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை. அவரே என்னை அனுப்பினார். கரங்களை தட்டி, அவரே என்னை அனுப்பினார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். இந்த சீலோவாம் குலத்தை யார் கட்டினது தெரியுமா? எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அசீரியர்கள் பயங்கரமாய் பலம் கொண்டிருந்தார்கள். சீரியர்கள் பயங்கரமாக பலம் கொண்டிருந்தார்கள். சீரியருக்கு அஞ்சி இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அசீரியர்களுடைய பாதுகாக்கும்படியாக அந்த நாட்களில் அவங்கெல்லாம் வந்து படையெடுக்க வந்தாக்கா பஞ்சம், அந்த தேசத்தில் பஞ்சம் வர்ற அளவுக்கு அங்கே யுத்தம் பண்ணி அங்கே பாளையம் இறங்கி இருப்பார்கள். அந்த நேரத்தில் கிஹோன் என்கின்ற ஒரு ஊற்றிலிருந்து ஏறக்குறைய 2000 அடி பைப் லைன், அந்த நாட்களிலே பைப் லைனை கொடுத்து தாவீதின் நகரத்துக்குள்ள சீலோவாம் இந்த குளத்தை கொண்டு போயிட்டு அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை மொண்டு, இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், டைம் இல்லை, நான் வேகமாக போகிறேன். 2000 அடி முழம் அந்த பைப் லைன் உள்ளே கொண்டு போயிட்டு அந்த சீலோவாம் என்கின்ற அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அந்த தண்ணீரை கொடுத்திருக்கிறார். அதில் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா குடிச்சு தாகம் தீர்ப்பார்கள். அந்த எங்கும் தேசம் எங்கும் வறட்சி இருக்கும்போது அந்த சீலோவாம் குளத்திலே போயிட்டு அவர் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். அதே போலத்தான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து மட்டுமே நல்லவர். அவர் மட்டுமே நமக்கு நல்லவர். அவர் மட்டுமே நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும். ஆக நீ போய் அந்த குளத்தில் உன் கண்ணை கழுவுறதுக்கு முன்னாடி அவருடைய சேரு, அவருடைய கரம் என்னை தொட்டிருக்க வேண்டும். அவரை தொட்டிருக்கணும். அவரே சர்வ வல்லவர், அவரே நல்லவர், என்னை சிருஷ்டித்தவர். அப்போ இந்த மனுஷன் என்ன செய்றாருன்னா, இப்போ வந்தாரு 40 வருஷ காலமா ஏறக்குறைய குருடனாவே கிடந்த இந்த மனுஷனுக்கு இப்போ பார்வை வந்துருச்சு. யாரையா இவர்? சிருஷ்டிகர்த்தரால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பார்வையை கொடுக்க முடியும். ஆமேனா. அசாதாரணமான காரியம் செய்ய முடியும். யாரையா இவர்? இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இப்போ இவர் நல்லவர் என்பதை இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? டேஸ்ட் பண்ணிட்டான். ஒரு நன்மையை அனுபவித்திருக்கிறான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த நன்மையை அனுபவித்திருக்கிறீர்கள்? ஆமேனா. அப்படியெல்லாம் கர்த்தரை பாடி துதியுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இந்த மனுஷனை பார்த்தாங்க. என்னடா எப்படா நேற்று வரைக்கும் குடுனா இருந்த, ஏன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அகர்வால் அப்புறம் மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் அன்றைக்கி கிடையாது. எப்படி ஆச்சரியப்படுறாங்க. எப்படி பிறவி குருடன் எப்படி சுகமான ஒருத்தர் வந்தார், சேரை உண்டாக்குனாரு, கண்ணில் பூசினாரு, போய் சீலோவாம் குளத்தை கழுவுன்னு சொன்னார், கழுவிட்டு சுகம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனை தூக்கி போய் பரிசேயங்கிட்ட போய் நிற்க வச்சுட்டாங்க. பரிசேயர்களுடைய ஒரே நோக்கம் என்ன நோக்கம்னா, இவர் மேசியா கிடையாது, இவர் அனுப்பப்பட்டவர் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட இவர் இல்லை. யாராச்சும் இவரை தேவனால் அனுப்பப்பட்டவர்னு சொன்னீங்கன்னா உங்களை ஜபாலயத்தில் சேர்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சட்டமும் போட்டிருந்தாங்க. ஜபாலயத்துக்குள்ள நீ போகலன்னா நீ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன், நியாயப்பிரமாணத்தை மீறவனை கல்லடிச்சு சாவடிப்போம். ஆக இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நாட்களில் அநேக அந்தரங்க சீஷர்கள் இருந்தார்கள். அந்தரங்கமாய் தேவனை ஆராதித்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட கட்டுப்பாடு அவர்களுக்கு இருந்தபடினால இப்போ இவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. டேய், உனக்கு எப்படி சுகம் கிடைச்சிது? ஒருத்தர் வந்தார், சேரை உண்டாக்குனார், என் கண்ணில் பூசினார், சீலோவாம் குளத்தை கழுவி என்று சொன்னார், நான் கழுவினேன், சுகமானேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர் என்று அறிக்கை செய்தான். கையை தட்டி 17ஆம் வசனத்தை வாசிங்க. 9:17.
மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, கண்களை திறந்தானே, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன் அவர் தீர்க்கதரிசி. கையை தட்டுவோம். அவர் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அவர் தேவன். தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. ஆமோஸ் 3:7. வேகம், டைம் ஆயிடுச்சு, வேகம். ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர். ஆமென் சொல்லுங்க. யாருடைய தீர்க்கதரிசி? யாருடைய ஊழியக்காரர்? அதரிசனமான தேவனுடைய ஊழியக்காரர். அப்படியானால் இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, இவர்தாயா சர்வ சிருஷ்டிகர், இவர்தாயா நல்லவர், என்னை சிருஷ்டித்தவர், எனக்கு நன்மை செய்கிறவர், என் பாவத்தை மன்னித்தவர். ஆமேனா. இவன் செஞ்ச பாவம் இல்லை என்று என் பாவத்தை பாராத நல்லவர். உலகம் என் பாவத்தை பார்த்து எனக்கு பட்ட பேர் வச்சு என்னை தள்ளிவிட்டு விடும். ஆனால் என்னை சிருஷ்டித்தவர் நல்லவர். அவர் என் பாவத்தை பார நன்மை உண்டாக்குகிறவர். எனக்கு அவர் அரணான கோட்டையாக இருக்கிறவர். அவர் இருக்கையில் நீங்களாம் எனக்கு எந்த மூலையா பரிசேயர்களே போங்கையான்னு சொல்லிட்டு அவர் தீர்க்கதரிசி. ஏன்னா இந்த பரிசேயருடைய கட்டளை என்னன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். யாராகிலும் மேசியா அது தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவளை புறமே தள்ள வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க போகலாம். எபிரேயர் 3:1. வேகம். அப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அறிக்கை பண்ணுகிற ஷிலோவாம் குளத்தினுடைய அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவரை நான் துதிக்க வேண்டும். அவர் எவ்வளவு நல்லவர்! அவரே நல்லவர், வேற யாரும் நல்லவர் அல்ல. வேற நல்லவைகளை அந்த நன்மைகளை நல்லவர் மட்டுமே கொடுக்க முடியும். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், கவனியுங்கள், அவரை துதியுங்கள். அவர் நல்லவர். எத்தனை பேர் மனசு சந்தோஷமா இருக்குது? எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறேன்னா என் நல்லவர் என்னை தேடி வந்தார், என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். என்னை மரணம் தொட முடியாது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அடிச்சு ராஜாக்களுக்கு முன்பதாகவும் பயப்படாமல் என் தேவனை அறிக்கை செய்வேன். எத்தனை பேர் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் அறிக்கை செய்ய முடியும்? இல்லைங்க, அவர் நல்லவருங்க, நான் பாவிங்க, எனக்கு மகிமை வேணாம், அதை நான் செய்ய மாட்டேங்க, அந்த சடங்கு நான் செய்ய மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன். எத்தனை சொல்ல முடியும்? நான் உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தலை, உபதேசத்தை கொடுக்குறேன். பரிசேயர்களுடைய அனுமதி இல்லாமல் இவங்க ஆராதனைக்கு போக முடியாது. அந்த பரிசேயர்கிட்ட சொல்கிறேன், எனக்கே நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற இடம் அங்கே ஜபாலயம். எனக்கு கிருபையின் பிரமாணம் வந்துருச்சு. அல்லேலூயா, நல்லவர் வந்து விட்டார். ஆமேனா, அவர் கிருபை எனக்கு போதும். அவர் தீர்க்கதரிசி. ஆமேன். அவங்க தாய் தகப்பனை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏய் இவன் குடுனா பிறந்த உண்மையா? ஆமாயா, நாங்கள கல்லையும் மண்ணையும் ஆராதித்து கொண்டிருந்தோம். யா ஜீவனில் தேவன் எங்களை அறியாமல் இருந்தோம். ஜீவ ஒளி எங்களுக்குள்ளே வந்துச்சு. அந்த அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு இவன் எப்படி சுகமானான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியாது, அவன் தான் வயது உள்ளவனா இருக்கிறானே, அவனே கேட்டுங்க. ஏன் என்றால் வசனம் சொல்லுது 22ஆம் வசனத்தில், யாராகிலும் வாசிப்பா 22, அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவே மேசியா தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஜெபாலயத்துக்குள்ள வர முடியாது. ஆனா நீ யாரனா போயா, எனக்கு என் ஜீவன் என் உயிர் எனக்குள்ள வந்துருச்சு. ஆமென். நீ கல்லச்சின சாவடி, நீ எதனா பண்ணு, புறம்பே தள்ளி விட்டால் ஜெபாலயத்துக்குள்ள போகலன்னா கல் எறிந்து சாகடிக்க வேண்டும். என் இயேசு என் ஜீவன். ஆமென். என் உயிர்ல கலந்தவர். பரிசு
பரிசேயர்களே, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற அந்த உலக வாழ்க்கையில நான் வாழ விரும்பல. என் ராஜா எனக்குள் இருக்கிறார், என் மெய்யான போஜனம் எனக்குள் இருக்கிறது, என் ஜீவனிலே கலந்தவர், அவர் இன்பமானவர், அவருடைய அன்பு பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. புறம்பே தள்ளப்படுவர் என்பதை அறிந்தவர்களாய் அவங்க மறுபடியும் கேட்கிறாங்க. தொடர்ந்து வாசி. அதிநிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் தாய் தகப்பன் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷனை பாவி என்று அறிந்திருக்கிறோம் என்றார். எல்லாம் கவனிங்க. இன்றைக்கு நம்ம அநேக வேளைகளிலே நம்முடைய பெருமைக்காக மனுஷங்க தேவையில்லாத சடங்கு காரியங்கள், உலக காரியங்கள் இழுப்பாங்க. அங்கே போயிட்டு நம்மளை பெருமைப்படுத்திக்கின்னு ஏசப்பாவை பாவின்னு சொல்கிறோம். என்னைக்கு இயேசுக்கு சில் அடிக்கப்பட்டாரோ, ஏன் பாவத்துக்கு அடிக்கப்பட்டார்? இந்த உடம்புக்கு பெருமை இல்லை, நான் செத்தால சாவனை தவிர என் ராஜாவுக்காக நான் வாழ்வேன். உலகம் சொல்லும், உலகம் நம்மளை பெருமைப்படுத்தும். இப்போ இவனை கூட்டி இவனை பெருமைப்படுத்துகிறாங்க. நீ என் கூட வா, என் கூட அன்பை பேச இல்லைங்க. நல்லா கவனிங்க. அந்த டேஸ்ட், அந்த 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 யோனத்தான் தேனை ருசித்தார், ஜீவன் வந்தது, கண்கள் தெளிஞ்சிச்சு. என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்தார், எனக்கு ஜீவனை கொடுத்த. அடிக்கடி பலமுறை சொல்லிட்டேன். முதல்ல மாம்சத்தின்படி கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா, உன் கண்ணை திறந்து பார்த்தனா என்ன நடந்தாலும் என் ராஜாவுக்காக நான் வாழ்வேன், அந்த ஒரு மனநிலை உனக்கு வரும். தனி மன நின்று போராடுறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரிசேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணி, பரிசேயர்கள் எதுனா ஆப்போசிட் பண்ணிட்டாங்கன்னா, பரிசேயர்கள் நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா எப்படினாலும் சாவடிச்சிருவாங்க. ஸ்தேவானி என்ன பண்ணாங்க? எதிர்த்து நின்று பேசினார் ஸ்தேவான். அந்த என்னைக்கு நீ இயேசு கிறிஸ்து உன் உயிரில் கலக்கிறாரோ, உன் உயிரை துச்சமாக மதிச்சு, எந்த சொந்த பந்தம், நான் அன்றைக்கி நான் செத்து சாக கிடந்தப்போ என்னை தேடி யாரும் வரல, நான் பிச்சை கேட்ட எத்தனை நாள் என்னை பார்த்துன்னு போயிருப்பேன். நம்மெல்லாம் ஒரு நாள் பிச்சை எடுத்தோம், எனக்கு உதவி செய்வியா, நீ உதவி செய்வியா, நீ உதவி செய்ய கையேந்தி நின்றோம். நான்லாம் பயங்கரம், எனக்கு யாருன்னா சோறு போடுவாங்களான்னு எல்லார்கிட்டையும் கையேந்தி நின்றோம்னா. எங்கெங்கெல்லாம் அப்போ என்ன பண்ணுறோமா, அப்படியே பரதேசி மாதிரி ஊரூராக சுற்றிங்க வந்தவண்ணா. மாம்சத்தின்படியான சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் சுற்றிங்க வந்தவண்ணா. அங்கேயே சோறு துணுங்கினேன், எப்படியே கொஞ்சம் இருந்துக்கலாம்னு சொல்லி அங்கே தான் நான் குடிக்கலாம் கற்றுக்கினேன். ஏசப்பா நாம இன்றைக்கு மகிமைப்படுவதாக. நான் பயங்கரம் குடித்தவன், ஆனால் என் கர்த்தரை தேடி வந்தார். நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு வாழ்க்கை கொடுத்த என் தேவன். எல்லாரும் கைவிட்டவங்க, எல்லாம் நல்லவன் கிடையாது. என் கர்த்தர் என் கூட இருந்தால் எனக்கு எல்லாம் நன்மையாக இருக்கும். பாவின்னு சொல்கிறா, சொல்ல முடியாது. தேவனை மகிமைப்பட்டு நீ வா, நீலாம் என் பக்கம் வந்துடுறா, நீ பாவின்னு சொல்லிட்டு வந்துடுறா, உன்னை ஜபாலத்தை சேர்த்துக்கிறோமா, ஜபாலயத்துக்குள்ளே நீ வா, நான் சொல்கிறத செஞ்சா நீ ஜபால். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் என் உயிரில் கலந்தவர். அவர் என்னை சிருஷ்டித்தவர், அவர் எச்சில், அவர் ஜீவன். நம்முடைய எச்சில் ஜீவன் இருக்கு தெரியுமா? நம்முடைய எச்சில் ஜீவன் இருக்கு. எச்சில கீழே தொப்பு கூட தெரியுமா? எச்சில் நம்ம உள்ள முழுங்கணும். இப்போது ஏசப்பா நாமத்துக்கு மகிமே சொல்கிறேன். நான் 10th படிக்கும் போது எனக்கு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க. எனக்கு அப்பண்டிக்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. அப்போல்லாம் பொங்க மரத்தடியில் தான் இப்போ தான் பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. பொங்க மரத்தடியில் உட்காந்துருப்போம். எனக்கு ஒரே ஒரு ட்ராப் கூட எச்சை என்னால் விழுங்கவே முடியாது. நைட்டில் எப்படி தூங்கிருப்போம் பார்த்துங்க. வயிறு எரிச்சல், அவ்வளோ வயிறு எரிச்சல் இருக்கும். எனக்கு உள்ள அப்பண்டிக்ஸ் எனக்கு தெரியாது. ஆனால் எச்சல் மீங்க நான் எப்படி கொமிட்டிங்கன்னு வரும். அதனால் நான் கூட கையில் ஒரு குச்சி வச்சுக்கினே இருப்பேன். பக்கத்தில் என்ன பண்ணுவோம்னா, எச்சை சுரக்கும் போதெல்லாம் ஓப்பன் திறந்து அந்த பழம் தோண்டி ஏன்னா ஆற்று மணல் இல்லையா, பழம் தோண்டி எச்சையை மூடிட்டு அப்படியே மூடிடுவேன். என் பக்கத்தில் எந்த பையனும் வந்து உட்கார மாட்டான். டேய் சுற்றி பார்த்து உட்காரான், எச்சை துப்பினே இருப்பான். அப்படி பண்ணி நிறைய ஜீவன் போயிடுச்சு. ஆக நம்முடைய இந்த சலைவா இருக்கு இல்லையா, இந்த கோழை, அதில் அவ்வளோ சத்து இருக்குது. அதில் என்னமோ ரகசியம் இருக்குது போல் இருக்குது. இந்த மூடு பணிக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட லிங்க் இருக்குது. நல்லா கவனிங்க. என்னை படைத்த என் சிருஷ்டிகர் வந்தார். அந்த ஈரப்பதம், என் உடம்புல ஓர ஈரப்பதம் என் இயேசுராஜன், அவர் அந்த வார்த்தையானவர். அல்லேலூயா. என் உடம்புல ஓடுறது ஈரம், உங்க மனசுல ஈரம் இருக்கட்டையா, உங்க மனசுல இருக்கட்டும். போயிட்டு சீலோவாம் குளத்துல கழுவணும். சபையில உபதேசத்துல உன்னை கழுவு, கர்த்தருடைய வசனத்துல உன்னை கழுவு, அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ரட்சகனை கழுவு. என்னால் அறிக்கலாம் பண்ண முடியாதையா. நின்று தனி மனிதனாய் அமேனா, தனி மனிதனாய் என் உயிர் அவரோட போயிடுச்சியா. உலகமே என்னை எதிர்த்தாலும், பரிசேயர்கள் என்பது அத்தனை ஜூஸ் நிற்கிறான், அத்தனை யூதர்களை நிற்கிறான்.
நியாயப்பிரமாணத்துக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறான். நீ யாருன்னா இரு, அவர் என் உயிரில் கலந்தவர். என் உயிரில் கலந்தவரை நீ என்னடா எனக்கு கொடுக்குறது? நான் ஜாதி சர்டிஃபிகேட்லாம் வாங்க மாட்டேன். என்ன இந்த ஜாதின்னு சொல்றது? நீ யார்? நான் மனுஷன், இந்தியன் கிறிஸ்டியன், அவ்வளோதான், இந்திய கிறிஸ்தவன். நீ என்ன எனக்கு ஜாதின்னு சொல்றது? எனக்கு எந்த ஜாதியும் கிடையாது. நான் மனுஷன், என் தேவன் என்னை படைத்திருக்கிறார். டே நீ யூதன்னா, நீ யூதனா இருக்கணும்னா இந்த மனுஷனை பாவின்னு சொல்லிட்டு வா. என் நம்பிக்கை அவரு தான். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட், இந்த தலை ரொம்ப, இந்த ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பிசாசு என்ன பண்ணணும், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை தான் கொலக்க செய்வான். ஆமாம், அவர்கிட்ட போய் மட்டும் என்ன வந்துருச்சு, நான் இங்கே போகிறேன், அந்த எண்ணத்தை பிசாசு உள்ளே கொடுத்துனே இருப்பான். இந்த மைண்டில் வரும், என்ன நம்ம எல்லாமே டிசைட் பண்ணுறது இங்கே தான். ஆமாம், நான் போயின்னு தான் இருக்கிறேன், எனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு செஞ்ச நன்மை என்ன? இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறன்னா அவர் கொடுத்த, என்னன்னு சொல்கிறது, என்னென்னைக்கும் இந்த நல்லவர் என் கூட இருக்கணும், எனக்கு ஒரு நல்லவர் தேவை. அப்படி கிருபையில் நிற்கிறேன். நின்று அந்த 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 டேஸ்ட், அந்த ருசி, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கை, நம்பிக்கை. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். இந்த பசங்க ரெண்டுமே அந்த பாக்கியவான் பாட்டை பாடினாங்க. என்னடா இது, நம்ம இதை தான் பிரசங்கம் பண்ண போகிறோம். நான் என்ன பிரசங்கம் பண்ண சொல்லலாம் மாட்டேன். என்ன எசப்பா என்ன கூட பேசிடுவேன். 84ஆம் சங்கீதம் கடைசி வசனம் வாசிக்க பார்க்கலாம். 84ஆம் சங்கீதம் கடைசி வசனம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன், உம்மை நம்பி இருக்கிற மனுஷன். எத்தனை பேர் ஏசப்பா நம்புறீங்க? நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், நீங்கள் பாக்கியவான்கள். என்னை படைத்த சிருஷ்டிகரை, எனக்கு நன்மை செய்கிறவரை நான் சார்ந்திருக்கிறேன். ஆமெனா. இப்போ அவர் சொல்றாருங்க பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் போது, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. இப்போ 9ஆம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், தொடர்ந்து வாசி. அவன் பிரதியுத்தரமாக, 25 தானே? அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. அவர் பாவின்னு தெரியாது. நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் தெரியும். டேஸ்ட் 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 டேஸ்ட், ருசி ருசி, கண்ணு தெளிஞ்சிருச்சு. இதை பாருங்க, இதை பாருப்பா, நீ என்ன, எனக்கு என்ன தெரியாது. சாட்சியை பகர்றாருயா. நீ எந்த அளவுக்கு ஏசப்பா பற்றி மற்றவங்கிட்ட சொல்லிக்கினே இருக்கிறியோ நீ நல்லா இருப்ப. ஓ விசுவாசம் உயர்ந்திருக்கும். சொல்லிக்கினே இரு. நான் நடுத்தர சாக போனேன், எனக்கு வாழ்க்கை இல்லை, என் கர்த்தனை தேடி வந்து அவர் நல்லவர், அவர் மட்டுமே நல்லவர், அவரே நல்லவர். சொல்லிக்கினே இரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களுடைய கண்ணை இப்போ குத்துறாரு இந்த மனுஷன். யாருன்னு பேரு போல, ஏசப்பா நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாரு, நான் குடுனா இருந்தேன், இந்த பாரு பார்க்குறேன், அவர் தான். அவனா இவனில் அவரை காண்பிக்கிறான். ஓ எப்படி இருக்கும்? இந்த மாதிரியா, யோ நான் குடுனா இருந்தேன், நீ பார்த்தல, இப்போ நான் பார்க்குறேன், அவள் தான். நீயே கண்டுபிடிச்சிக்க அவர் யாருன்னு. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேனே, நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். நான் அவருடைய சீஷன், நான் அவருக்கு தான் நிற்பேன். மறுபடியும் கேட்கிறேன், நீ வந்துருப்பறியா? ஐயோ, எந்த ஒரு தைரியம்! எப்படி எப்படி இந்த மனுஷன் அந்த டேஸ்ட், அந்த உயிரில் கலக்கணும் கிறிஸ்து. பயங்கர இது. சீஷன் என்றால் தன் குருவினுடைய போதனைகளை பின்பு தன்னை வெறுத்து, அதாவது அடிமைக்கு ஈக்குவல். நீ அவருக்கு அடிமையாக போறீங்க, நான் அடிமை அவருக்கு, நீங்களும் அவருக்கு சீஷனாக மனதா? நான் எப்படி சீஷன் ஆயிட்டேன். அவர் என் உயிரில் கலந்தவர், எனக்கு நன்மை செய்கிறவர், அவர் மட்டுமே நல்லவர். நீங்களும் வர போறீங்களா? சில பேர் நம்மளை சும்மா சர்ச்சு ஏன் ஒரு நாளைக்கு இதுக்கு வரக்கூடாதா? இங்கே போவாத, அங்கே போவாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத. உனக்கும் மனதாக இருக்குதா? வந்துரு. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா இவனுக்குள் இருந்துச்சியா? ஸ்ட்ராங்காக இருந்தான் மனுஷன். அவரின் சிருஷ்டிகர்த்தர், அவரே என் அரணான கோட்டை, அவரே என் நீ சீஷக மனதா, அவரே என் அரணான கோட்டை, அவர் தான் என்னை காக்கிறவர். நான் பொக்கிஷம். இப்போ அவருக்கு, அவர் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. நான் தேவனுடைய பொக்கிஷம், நான் அரணான பட்டணம். ஆமென்.
வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் அவனை 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 வைது நீ அவனுடைய சீஷன் நாங்கள் நாங்கெல்லாம் நியாயப்பிரமாண சுயநீதிக்காரர்கள். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம். இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். இதுதான் இந்த அறிவு இல்ல, டேஸ்ட் பண்ணல, ரட்சகரை டேஸ்ட் பண்ணல, அவர் நல்லவர் என்று டேஸ்ட் பண்ணல. அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை கரங்களை உயர்த்தி ஆமென், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியம். கையை தட்டுவோமா? என் தேவாதி தேவனையே, உமக்கே சகல துதிகள மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, அப்பா கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது நல்லது, அது இன்பமானது. கீர்த்தனம் பண்ணுகிறார் இந்த மனுஷன், கீர்த்தனம் பண்ணுகிறான். அவர் என் கண்ணை திறந்திருந்தோம், அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனை கண்ட தேவகுமாரன், தேவனே மனுஷன் வந்திருக்கிறாரியா? இந்த தேவன் மட்டுமே எனக்கு நல்லவர், உனக்கும் நல்லவர். என் கண்ணை திறந்திருந்தும். எழுத்தின்படியே நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில, அல்லது மாம்சத்தின்படியே அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் ஒரு பயங்கரமான வைராக்கி கொண்டிருப்போம். இயேசு ராஜா நாமத்துக்கு மகிமை சொல்லணும். நான் ஒரு நாள் குருடனாய் கிடந்தேன், மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை உண்டு, என் கர்த்தனுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். துதி பாடுறாருயா. 135 சங்கீதம் 3 பார்த்தா இல்லையா? கர்த்தர் நல்லவர், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் எங்கே இருந்து வந்தார்? அவர் தேவன், இயேசு தேவன், இயேசு தேவன். தேவ பக்தியின் ரகசியமே இயேசு தேவன், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கீர்த்தனம் பண்ணுங்கள். வீடுகளில் ஒன்று சேர்ந்து நீங்க துதிக்கிறீங்க இல்லையா? உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், அவங்க இயேசுவை அங்கே ஜெபம் பண்றாங்கயா. வீட்டு கூட்டம் அவ்வளோ முக்கியம். அக்கம் பக்கத்தில் அதான் ஒரு நல்ல ஸ்பீக்கர் வாங்கணும், நல்லா பாடி துதிக்கணும். வீட்டு கூட்டங்கள் நடக்கணும், எல்லாருக்கும் காஸ்பல் போகணும், அவங்க இயேசுவை ஆராதிக்கிறவங்களும் அவங்களை பார்க்கணும், காட்டணும். அப்போ கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ற அந்த மனுஷன். வாசிக்க தொடர்ந்து, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஐயோ, இதெல்லாம் டைம் ஆயிடுச்சு. பயங்கரம். சித்தம் என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின் செய்வதற்காகவே நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன், இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். என் சித்தம் அல்ல, என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. நான் பேசுகிறது என்னுடைய உபதேசம் அல்ல, என்னை அனுப்பிய உபதேசம் இருக்கிறது. அவர் என்றென்றைக்கும் தேவனா இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல இந்த தேவன் காணும்படியாய் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர் ஆனாரே. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆமேனா? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எல்லாவற்றுக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் ஆனாரே. இதுவே கிறிஸ்து, இதுவே கிறிஸ்துவின் அன்பு, இதுவே கிறிஸ்துவின் கிருபை. அவரை பார்க்க கூடாதவர், பார்க்க முடியாதவர், ஆனால் எல்லாவற்றுக்கும் எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பேர் ஆனாரே. அவரை உயர்த்துங்கள். அவர் நல்லவர், எனக்கு நன்மையை மட்டுமே சிந்திக்கிறவர், நன்மையை மட்டுமே யோசிக்கிறவர். அவர் நல்லவர். அவருக்கு சித்தமானதே குமாரன் மட்டும்தான் சித்தமானதை செய்ய முடியும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராக நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் நியாயப்பிரமாண நீதிக்காரையாவர்னு சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாணம் தேவ சித்தம், தேவனுடைய வார்த்தை, இதை குமாரன் மட்டுமே நிறைவேற்ற முடியும். நீங்களா அடிமைகள் சொல்றாரு. ஆமேனா? ஹல்லேலூயா. உடனே என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. கையை தட்டுங்க. எவ்வளவு நேரம் தட்ட முடியும்? எவ்வளவு நேரம் தட்ட முடியும்? அவர் தேவன், அவர் தேவன், அவர் தேவன், அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் நல்லவர், அவர் கிருபை தலைமுறையாய் என் மேல் இருக்கு. நான் அவருடைய சிருஷ்டி, அவரை மகிமைப்படுத்துவேன். அவர் எனக்கு நன்மை செய்கிறவர், என் பாவத்தை மன்னிக்கிறவர், எனக்கு அரணான கோட்டையானவர், எனக்கு வழியை காண்பிக்கிறவர், எனக்கு ஜீவ வழியை காண்பிக்கிறவர். அவ்வளவு சந்தோஷமா ஒரு தேவன். இயேசு தேவன், இயேசு தேவன். ஆமெனா? அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. உடனே அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க பார்க்கலாம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆமென். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அவனை
தள்ளிட்டாங்க. நீ இனிமே ஜபாலயத்துக்குள்ள வரக்கூடாது, நோட்டீஸ் வச்சுட்டாங்க, சீல் கொடுத்துட்டாங்க, இவங்ககிட்ட வரக்கூடாது. எப்போ உலகம் உன்னை தள்ளுதோ கர்த்தர் உன்னை அள்ளிக்குவார். ஆமென். எப்போ உலகம் உன்னை தள்ளுகிறதோ கர்த்தர் உன்னை அள்ளி கொண்டார். கையை தட்டுங்க உற்சாகமாய். எப்போது கர்த்தர் உலகம் உன்னை தள்ளிவிட்டாலும், எந்த சூழ்நிலை உலகம் உன்னை தள்ளிவிட்டாலும் உன்னை அள்ளி கொள்வதற்கு கர்த்தர் அங்கே இருக்கிறார். அப்பா, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. உலகம் உங்களை பகைத்தால், உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாக என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நான் உனக்காக நான் மரித்திருக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உன் சொந்த பந்தம், அந்நிய ஜனங்கள், புற ஜனங்கள், உன் நண்பர்கள், என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்னை பார்த்துட்டு ஒரு காலத்தில் என்னை சுற்றி இருந்தவங்கெல்லாம் இப்போ நான் இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பித்து என்னை விட்டு பாருங்க, அப்படியே பறக்க, என்னை தூரத்தில் பார்த்தாவே தலை குனிஞ்சுக்குன்னு என்னை வேறொரு பாதையில் ஓட்டுருவாங்க. ஏன்னா வந்தவங்கெல்லாம் கேட்டாங்க, ஏய் ஊழியன்னு போறிய, எப்படா நீ சாப்பிடுவேன், காணிக்கை கொடுப்பாங்கன்னு. காணிக்கை பிச்சையா? எஸ். உன் பார்வைக்கு என்னென்னா வச்சுக்க, அது என் தேவனுக்கு கொடுக்குற சம்பளம், அது எனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துகிற மகிமை அது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ என்னை எப்படின்னா பார்த்துக்க. இதெல்லாம் என் காதில் கேட்டதான் சொல்கிறேன், வெளிப்படையாக ஓப்பனாக கேட்டாங்க. பிச்சையா? பிச்சை எடுக்க போறியா? ஏய், என் ராஜாவுக்காக என் உயிரை தான் எப்பயே கொடுத்துட்டு அவருக்காக. ஆமேனா? அவர் எனக்காக என் உயிரை கொடுத்துருக்கிறார். அவர் என் உயிரில் கலந்தவர். அதனால தான் இயேசு நாமத்துக்கு மகிமையாக இந்த ஊழியத்தை எல்லாரும் தள்ளிட்டாங்க. ஜீவவாசல் ஜபிவிடா, ஐயோ அங்க மட்டும் போவாத, என் கர்த்தர் என்னை அள்ளி கொண்டார். ஆமேனா? நம்மை அள்ளி கொண்டார். ஆமேனா? ஆமேனா? ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்க உயிரில் கலந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க உயிரில் கலந்திருக்கிறார். அவர்கள் தள்ளப்பட்டதை இயேசு கண்டார். இதான் ரகசியமே. உலகத்தால் தள்ளப்பட்டதை அவர் பார்த்தார். அது வரைக்கும் அமைதியாக இருந்தார். இவன் எப்படி இருக்கிற, யாரை நம்புறான்? கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் நம்பிக்கை என்னும் தலைச்சிரா, பிசாசுகிற அக்னியாஸ்திரங்கள் அவர் மேலே நம்பிக்கையை விட்டுட்டு சர்ச்சைக்கு வருவோம். எல்லாத்தையும் தங்கள் சுய மாம்சத்தில் முடிவெடுத்து ஓடுவோம். நம்ம இங்கே இது நம்பலாமா, அதை நம்பலாமா, அப்படி நம்பலாமா? அதுதான் கர்த்தரை பயங்கரமாக துக்கப்படுத்துறது. எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களே நம்புவேன். ஆண்டவரே, என்னை படைச்சதே நீங்கள் தானப்பா, நான் உங்ககிட்ட தாங்க உரிமையோட கேளு. அப்பா கிட்ட எப்படி கேட்பா? உரிமையோட கேளு. அவர்கள் தள்ளப்பட்டதை கண்டு அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, கவனி இயேசு இல்லை, அதாவது அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு, நல்லா கவனி, ஏய் அவன் ரொம்ப ஓவரா பண்றான் அப்படின்னு 4 பேர் பேசினாங்க பாரு. எதுக்காக? மாம்சத்தில் பகைத்தல்ல, அவர் நல்லவர். அவர் நல்லவர் அப்படின்னாவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர். வருகைக்கு யாரு போவாங்கன்னு பார்த்தா ஞாபகம் இருக்குதா? எத்தனை % ஞாபகம் இருக்குது? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கின்ற இருதயம்தான் எக்கால சத்தம் கேட்கிற இருதயம். இதை நம்ம எப்பயோ பார்த்துட்டோம். ஏசப்பா இன்றைக்கு மகிமைப்படுவாராக. அந்த பிரசங்கத்தில் ஞாபகத்தை பற்றி வச்சுங்க. யாரெல்லாம் என் நாமத்தின் நிமித்தம் உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளினால் நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்ட களி கூறுங்கள், உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கிறது. ஆமேனா? யாரெல்லாம் உன் பேரை சொல்லி அவன் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறான், ஏசு ஏசுன்னு சொல்லி ரொம்ப ஓவராக பண்ணுறான், அவன் நம்ம ஜாதியை விட்டு தள்ளி வை, நம்ம ஜனத்தை விட்டு தள்ளி வை, தலைக்கட்டு அவன் கட்டக்கூடாது, இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா அவன் உயிரில் அவர் கலந்துட்டாரு. ஆமேனா? அவன் டேஸ்ட் பண்ணிட்டான், அவன் ஆத்துமாவில் அந்த டேஸ்ட் உள்ள வந்துருச்சு. அது எவ்வளவு இன்பமானது. ஆமேனா? அந்த நாமம் எவ்வளவு மகிமையானது. தள்ளப்பட்டதை கேள்விப்பட்டார், அதுதான் அவருக்கு மகிமை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுவது எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும், அதுதான் கேள்விப்பட்டு தள்ளப்பட்ட. இப்ப அவர் தேடி வர்றாரு. தேடி வந்து அவனை கண்டபோது, வாசிங்க, நீ தேவனுடைய குமாரன், முழுசா 35 இல்லையா? அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனத்தில்
விசுவாசமா இருக்கிறார். அவர் யாருக்கிட்டயுமே மேசியான்னு சொல்லவே இல்லை. பாவியான ஸ்திரீ சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்ற நான் தான் மேசியான்னு. உலகம் உன்னை பாவின்னு தள்ளிருச்சுன்னா, உலகம் உன்னை புறமே தள்ளிச்சுன்னா அத்தனை ரகசியத்தை உனக்கு சொல்லிட்டு போயிடுவாரு. இதுதான் அவருடைய வீக்னஸ். ஆமேனா? அவ்வளவு அன்புள்ள தேவன். ஆமேனா? எப்பா நீ மேசியாவை கண்டிருக்கிறியா? தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனை நீ விசுவாசித்திருக்கிறியா? அவர் நான் தான். ஆமென். யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாரு. ஆனா இப்படிப்பட்ட உலகம் முழுவதும் பாவத்திலே பிறந்த நீ எனக்கு போதிக்கிறியா தள்ளிட்டாங்க. அவர்களுக்கு முழுசா வெளிப்படுவார். உள்ள உடைக்கப்பட்டு, நல்லவரே மரணத்தின் வாசலுக்கு பயணம் போனவன் நான், ஜீவ வாசலேசு எந்தன் பாதையில் வெளிச்சமானீர். ஆமென். மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே உம்மை துதிப்பேன். மரண வாசலில் இருந்து என்ன அந்த டோர்ல அந்த வழியில போய் கொண்டிருந்தோம். மரண வாசல் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். இப்போ வழியை காண்பிக்கிற கர்த்தாவே நீ நல்லவர், பாவிகளுக்கு உம்முடைய வழியை. அதுக்கு தான் முன்னாடி இன்சுலாம் கூத்துட்டேன். இதில் மைண்டில் வச்சு என் கூட வாங்கன்னு. பாவிகளுக்கு உம்முடைய வழியை. எப்பா நீ போய் கொண்டிருக்கிற பாதை மரண பாதை. ஆமென். அந்த பாட்டை நான் எப்படி அதுன்னு எனக்கே தெரியல, எல்லாம் லைனாக வந்துருச்சு. ஆமேனா? அதான் தேவன் நல்லவர். ஆமேனா? சரி கவனிங்க, இப்போ வாசிக்க போல. இப்போ தொடர்ந்து அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசம் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உன்னுடனே பேசுகிற அவர் நான் தான் பா, நான் தேவகுமாரன். ஆமென் சொல்லுவாமா? தேவனே நமக்கு அவரை வெளிப்படுத்தாமல், ஆமெனா, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, குமாரன் தவிர பிதா இன்னார் என்று ஒருவனும் அறியான். பிதாவும் குமாரனை யாருக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமா இருக்கிற அவனும் தவிர வேறொன்னும் குமாரனை இன்னார் என்று அறியான். ஆமெனா? ஆக இந்த வெளிச்சத்தை அந்த மனுஷனுக்கு பூரணவை கொடுத்து உன் கூட பேசுகிறவர் நான் தான் மேசியா, நான் தான் அந்த ஷிலோவாம், நான் தான் அனுப்பப்பட்டவர், நான் தான் மேசியா, நான் தான் ஜீவ தண்ணீர். என்னிடத்தில் வருகிறேன், ஒரு காலம் தாகமடையான், ஒரு காலம் பசியடையான். ஆக நீ என்னை ருசி பார்த்தது உண்டு, இப்போ என்னை ருசித்திருக்கிறாய், உன் ஜீவனில் நான் கலந்திருக்கிறேன், இப்போ நான் வழியை காட்டுறேன், நான் தான் தேவனுடைய குமாரன். அப்போ நீ என் வழியில் வந்துட்டேன்னா அங்கே போய் சேர்ந்துடலாம், அங்கே போய் சங்கமித்து விடலாம், தேவனோடு கூட ஒன்றரை கலந்து விடலாம் என் நாமத்தில். ஆமென், ஆமென். உடனே அவன் செய்த காரியம் பாருங்களேன். உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். எல்லாருமே கரல் தமிழ் சொல்லுவோமா? உடனே அவன் பணிந்து கொண்டான். கொஞ்ச நேரம் நல்லா கையை தட்டி அவர் பாட்டு பாடி மகிழ்வுபடலாமா? நல்லவரே இயேசுவே உம் அன்பை பாடுவேன், நன்மை செய்த தேவனே நன்றி சொல்லி துதிப்பே. நல்லவரே இயேசுவே உம் அன்பை பாடுவேன், நன்மை செய்த தேவனே நன்றி சொல்லி துதிப்பேன். பெரியவர் நீரே பெரியவர், என் வாழ்வில் பெரியதை செய்தவர். ஆமென், ஆமென். நீரே பெரியவர், என் வாழ்வில் பெரியதை செய்தவர். நல்லவரே இயேசுவே உம் அன்பை பாடுவேன், நன்மை செய்த தேவனே நன்றி சொல்லி துதிப்பே. நல்லவரே இயேசுவே உம் அன்பை பாடுவேன், நன்மை செய்த தேவனே நன்றி சொல்லி துதிப்பே. ஆமென். ஒவ்வொரு அசைவும், நான் அசைகிற ஒவ்வொரு அசைவும் அந்த நல்லவர். அப்போ எனக்கு ஏன் இவ்வளோ துக்கம் துன்பம் வேதனை எல்லாம்? உன் பாவத்தினால. அப்போ ஆண்டவர் என்னை ஏன் காப்பாற்றலை? அவர் என் ரட்சகர்னு நீ பார்த்துட்டேன்னா இந்த பாவமெல்லாம் போயிடும். அவர் சிலுவையில் பட்ட அந்த பாடு, இந்த வேதத்தை நீ அறியணும், இந்த வேதத்தை நீ அறியணும், அவர் ஆராயணும், அந்த ரகசியத்தை நீ எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்தனா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். 118 சங்கீதம் 1 வாசத்தை முடிக்கலாம். 118:1 தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமெனா? ஆமென் சொல்லுவோமா? அவன் பணிந்து கொண்டான். அதே போல இந்த நல்லவரை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒரே ஒரு நல்லவர் தான். ஆமெனா?
ஒரே ஒரு நல்லவர் தான். அவர் நன்மையானவைகளை நல்லவைகளை நமக்கு கொடுத்து அவர் நாமத்தை நம்மில் மகிழ்ப்படுத்திக் கொள்ளுகிறார். ஆமேனா. நம்மை சாட்சியாக நிறுத்துகிறார். ஆமேனா. ஆக இந்த 5 காரியம் மறக்கவே கூடாது. கடகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவராகி இயேசு கிறிஸ்து என் சிருஷ்டிகர், அவருடைய கிருபை என் மேல என்றைக்கும் உள்ளது. ஆமேனா. 2வது, நல்லவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மை செய்கிறார். 3வது, நல்லவராகி இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிக்கிறார். 4வது, நல்லவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். அப்புறம் 5வது, நல்லவராக இயேசு கிறிஸ்து எனக்கு வழியை எனக்கு போதித்தார். இப்போ நான் போய் எங்க போய் சேர போறேன்? ஆமென். நான் போகிற வழி, அந்த வசனம் வாசிங்க. அப்ப 14, யோவான் சுவிசேஷம் 14 வாசிங்க. எங்க தெரியுமா வாசிக்கணும்? இப்போ தோமா இவரெல்லாம் கேட்பாங்க. 4வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். 14:4. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப நான் போய் சேரும் இடம் இந்த வழியில நீ போனா, நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த வழியில கல்வாரி சிலுவையில் கிழிக்கப்பட்ட இந்த திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இந்த வழிக்குள்ளாக நீங்கள் உள்ளே வரும்படியாக உங்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழியில நீ பிரவேசித்தனா பிதாவை கண்டறியலாம், பிதாவாக தேவனை சங்கமிக்கலாம். அதுக்கு ஒரே வழி நான் தான். கல்வாரி சிலுவை மரணம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும், சொல்லுங்க, அவரை கண்டும் உங்கள் கண்கள் தெளிந்தது. என் நாமத்தில் உங்கள் கண்கள் தெளிகிறது. பிதாவாகிய தேவனை காணக்கூடிய அந்த ஒரு மகிமையை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டேன். இப்போது உங்கள் கண்கள் தெளிந்து விட்டது. ஆமெனா. உன் குருட்டு இப்போது நீங்கி விட்டது. யோனத்தான் சாப்பிட்ட அந்த தேன் கண்கள் தெளிந்ததே. நீ சாப்பிடுற அந்த தேன் நானே. நீ தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். ஆமென் சொல்லலாமா? இந்த வழியில வந்தால் நீ தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். அவருடைய சிருஷ்டிகளிலே நான் முதற் பலனாக தேவனாக கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பாடி துதிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதிங்க. கர்த்தர் நம்மில் மகிழ்ப்படுவார். நம்மளால முழங்கால் நிற்கலாம். எல்லாரும் உற்சாக பலத்தோட